என் பெயர் விக்ரம். வாழ்க்கையில் ஒரு துணையின் ஆதரவு மிக முக்கியம் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆம், என் வாழ்க்கையின் துணையாக என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு உறுதுணையாக இருந்தவள் என் மனைவி. கடினமான சூழ்நிலைகளிலும் அவள் என்னுடன் உறுதியாக நின்றாள். என் மனைவியை நான் முதலில் கல்லூரியில் சந்தித்தேன். நான் என் பெற்றோருக்கு ஒரே மகன். நான் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். என் தந்தை ஏற்கனவே இறந்துவிட்டார். என் அம்மாதான் ஒரு தொழிற்சாலையில் கூலி வேலை செய்து என்னை வளர்த்து படிக்க வைத்தார். எனக்கு என் கல்லூரியில் படிக்கும் ஒரு பெண்ணின் மீது காதல் ஏற்பட்டது. அவள் பெயர் பூஜா. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். முதலில் நாங்கள் நண்பர்களானோம். பின்னர் மெல்ல மெல்ல காதல் மலர்ந்தது. நாங்கள் இருவரும் கல்லூரிக்கு வெளியே சந்திக்கத் தொடங்கினோம். பூஜா ஒரு உயர்தர பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள். அவள் எங்கள் நகரத்தின் பெரிய தொழிலதிபரின் ஒரே மகள். எங்கள் காதல் வெகுதூரம் சென்றிருந்தது. நான் பூஜாவை திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன். ஆனால் பூஜாவின் தந்தை எங்கள் உறவை மறுத்துவிடாரோ என்று நான் பயந்தேன். ஏனென்றால் நான் ஒரு ஏழை, பூஜாவோ அரண்மனை போன்ற வீட்டில் வசிக்கும் அழகான பெண். ஒரு நாள் நாங்கள் இருவரும் ஒரு உணவகத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது திடீரென்று அவளுடைய அப்பா வந்து எங்களை பிடித்துவிட்டார். அவர் அந்த இடத்திற்கு தனது வாடிக்கையாளருடன் மீட்டிங் பேசுவதற்காக வந்திருந்தார். பூஜா என்னுடன் அமர்ந்து பேசுவதை பார்த்ததும் அவருக்கு கோபம் வந்தது. அவர் தன் மகளின் கையை பிடித்து, இவனுடன் உனக்கு என்ன வேலை என்று கேட்டார். பூஜா பயப்படாமல், அப்பா, இது விக்ரம், நான் இவனை மிகவும் காதலிப்பதாக சொன்னாள். பூஜாவின் இந்த பேச்சை கேட்டதும் பூஜாவின் அப்பா அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தார். அவள் அழ ஆரம்பித்தாள். அவர் அவள் கையை பிடித்துக்கொண்டு பேசத் தொடங்கினார். எனக்கு தெரியும், இந்த பையன் உன் கல்லூரியில் படிக்கிறான் என்று. நீ இவனுடன் ஊர் சுற்றுகிறாய் என்று பல நாட்களாக எனக்கு புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இவன் ஒரு ஏழை பையன் என்று நீ யோசிக்கவில்லையா? என் மகளை அடையும் கனவு காணும் அளவுக்கு இவனுக்கு தைரியம் வந்துவிட்டதா என்று கத்தினார். நான் பூஜாவின் அப்பாவிடம் ஏதோ சொல்ல முயன்றேன். ஆனால் அவர் வலுக்கட்டாயமாக தன் மகளின் கையை பிடித்து இழுத்து சென்று காரில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். பூஜா அழுது கொண்டே, அப்பா, நான் சொல்வதை கேளுங்கள் என்று கெஞ்சினாள். ஆனால் அவர் எதையும் கேட்காமல் அவளை வலுக்கட்டாயமாக வீட்டிற்கு அழைத்துச் சென்று ஒரு அறைக்குள் பூட்டி வைத்தார். என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. எனக்கு பூஜாவை பற்றி மிகவும் கவலையாக இருந்தது. எனவே நான் அவள் வீட்டிற்குச் சென்றேன். பூஜா வீட்டின் எங்கும் தென்படவில்லை. நான் அவள் அப்பாவிடம் பேசினேன். என் பூஜா எங்கே? நான் அவளை அழைத்துச் செல்ல வந்துள்ளேன். அவளை உங்களிடம் விட்டுச் செல்ல முடியாது என்று கூறினேன். பூஜாவின் அப்பா என்னை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே அவர் ஒரு காசோலையில் செக் கையெழுத்திட்டார். என்னை பார்த்து, நீங்கள் ஏழை மக்கள் பணத்திற்காகத்தான் பணக்கார வீட்டு பெண்களை காதலிப்பதாக நடிக்கிறீர்கள். இதோ உன் காதலின் விலை. இது வெற்று காசோலை. இதில் எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் நிரப்பிக்கொள் என்றார். நான் அதிர்ச்சியுடன், எவ்வளவு வேண்டுமானாலும் நிரப்பிக்கொள்ளலாமா என்று கேட்டேன். அதற்கு அவர், ஆம் ஆம், நீ விரும்பிய வேலையை நான் எளிதாக்கிவிட்டேன் என்றார். நானும் பேனாவை எடுத்து அந்த தொகையை நிரப்பும் இடத்தில் பூஜா என்று அவள் பெயரை எழுதி அந்த காசோலையை பூஜாவின் அப்பாவிடம் கொடுத்தேன். எனக்கு இந்த செல்வம்தான் வேண்டும் என்று கூறினேன். காசோலையை பார்த்ததும் பூஜாவின் அப்பாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அவர் கண்கள் விரிந்தன. கோபத்தில் என் முகத்தில் ஒரு அறை அறைந்தார். உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கத்தினார். நான் அவரிடம், நீங்களேதானே சொன்னீர்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் நிரப்பிக்கொள் என்று. என் சொத்து பூஜா மட்டுமே. உங்கள் பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு என் பூஜாவை மட்டும் கொடுத்துவிடுங்கள் என்றேன். பூஜாவின் அப்பாவிற்கு கடும் கோபம் வந்தது. அவர் காவலர்களை அழைத்து, இவனை அடித்து வெளியே தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டார். காவலர்கள் என்னை இழுத்து சென்று வாசல் வரை கொண்டு வந்தனர். நான் காவலர்களை திருப்பி அடித்தேன். ஆனால் அவர்கள் என்னை விட அதிகமாக இருந்தனர். நான் மேலே நிமிர்ந்து பார்த்தபோது பூஜா தன் அறையின் ஜன்னல் வழியாக அழுது கொண்டே என்னை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. காவலர்கள் என்னை அடித்து காயப்படுத்தினர். பிறகு அவர்கள் வீட்டின் கதவை மூடிவிட்டார்கள். நான் அமைதியாக என் வீட்டிற்கு திரும்பினேன். வீட்டிற்குச் சென்றதும் பூஜாவிற்காக நான் மிகவும் தவித்தேன். அவள் நினைவு என்னை வாட்டியது. என் கண்களில் கண்ணீர் இருந்தது. என் அம்மா என்னிடம், என்ன ஆச்சு, தலையில் எப்படி அடிபட்டது என்று திரும்ப திரும்ப கேட்டார். ஆனால் நான் அவரிடம் எதுவும் சொல்லவில்லை. நான் இப்படியே சோகத்தில் அமர்ந்திருந்தபோது எங்கள் வீட்டு கதவு தட்டப்பட்டது. ஒரு பெண் வீட்டிற்குள் வந்தாள். நான் நிமிர்ந்து பார்த்தபோது அந்த பெண் வேறு யாருமில்லை, பூஜாதான். நான் அவளிடம், நீ இங்கேயா என்று கேட்டேன். அவள் என் கழுத்தை கட்டிக்கொண்டு, நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன்னிடம் வந்துவிட்டேன் என்று அழுதாள். என் அம்மா அவளை மேலிருந்து கீழாக உற்று பார்த்து, இதெல்லாம் என்ன என்று கேட்டார். பிறகு நான் அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். என் அம்மா மிகவும் பயந்து, மகனே, நீ பெரிய தவறு செய்துவிட்டாய். இவளுடைய அப்பா பெரிய பணக்காரர். அவர் நமக்கு தீங்கு விளைவிக்கலாம் என்றார். ஆனால் எனக்கு அதைப் பற்றி கவலை இல்லை.
பூஜா, நான் என் வீட்டிற்கு வந்துவிட்டேன். இனி இதுதான் என் வீடு. நான் இங்கிருந்து எங்கும் செல்லமாட்டேன் என்று உறுதியாகச் சொன்னாள். நான் என் அம்மாவை சமாதானப்படுத்தினேன். கடைசியில் என் அம்மாவும் பூஜாவை ஏற்றுக்கொண்டார். இப்படித்தான் நான் என் மனைவியை திருமணம் செய்து கொண்டேன். பூஜாவின் அப்பா தன் மகள் மீது கடும் கோபத்தில் இருந்தார். அதனால் அவர் மீண்டும் திரும்பி வந்து தன் மகளைப் பற்றி விசாரிக்க முயற்சிக்கவே இல்லை. சிறிது காலத்திற்குப் பிறகு என் அம்மாவும் இந்த உலகத்தை விட்டுச் சென்று விட்டார். பூஜாவும் நானும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையைத் தொடங்கினோம். நான் ஏற்கனவே ஒரு தொழிற்சாலையில் கணக்காளராக அக்கவுண்டன்ட் வேலை செய்து கொண்டிருந்தேன். அங்கு என் சம்பளம் மிகவும் குறைவு. என் மனைவி இந்த குறைந்த சம்பளத்திலும் என் சிறிய வீட்டிலும் எந்த குறையும் சொல்லாமல் குடும்பம் நடத்தினாள். பின்னர் நான் என் மனைவிக்கு வாழ்க்கையின் எல்லா மகிழ்ச்சியையும் கொடுத்தேன். ஆனால் இந்த மகிழ்ச்சிகள் அனைத்தும் வாழ்க்கையின் ஒரு பெரிய போரை வென்ற பிறகுதான் கிடைத்தன. எங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. இருவரும் ஆண் குழந்தைகள். நாங்கள் இருவரும் சேர்ந்து குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்த்தோம். ஒரு நாள் சாலையில் ஒரு சிறிய அப்பாவி குழந்தை அழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். அவன் மிகவும் மோசமாக அழுது கொண்டிருந்தான். இந்த உலகில் எனக்கு யாருமில்லை என்று அழுது கொண்டிருந்தான். அவனுக்கு சுமார் 4 வயது இருக்கும். எனக்கு அவன் மீது மிகவும் பரிதாபம் ஏற்பட்டது. அதனால் நான் அவனை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். என் மனைவியிடம் அவனைப் பற்றி சொன்னபோது அவள், இவன் மிகவும் அப்பாவியாக இருக்கிறான். இவனை சாலையில் விட்டு வராமல் நல்ல காரியம் செய்தீர்கள். இல்லையென்றால் இந்த பாவம் என்ன ஆகியிருப்பானோ? இப்போது காலம் மிகவும் கெட்டுவிட்டது. இவனுக்கு யாரும் இல்லை என்றால் நாம் இவனை நம்முடன் வைத்துக் கொள்ளலாம் என்றாள். இப்படியாக அந்த குழந்தை வினோத் எங்களுடன் தங்கினான். அவன் சிறு வயதிலிருந்தே என் மனைவியுடன் சேர்ந்து வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்வான். அவன் என் 2 மகன்களை விடச் சிறியவன். என் மகன்களை தன் சொந்த சகோதரர்களாகவே நினைத்தான். இப்படியே வாழ்க்கையின் பல வருடங்கள் கழிந்தன. வாழ்க்கை கொஞ்சம் எளிதான போது குழந்தைகள் எப்போது பெரியவர்கள் ஆனார்கள் என்பதே தெரியவில்லை. என் குழந்தைகள் வாலிபர்களாகிவிட்டார்கள். இது ஓரளவுக்கு என் உழைப்பின் பலன், ஓரளவுக்கு என் குழந்தைகளின் முயற்சியின் பலன். நான் என் 2 மகன்களையும் நல்ல ஆங்கில தனியார் பள்ளியில் படிக்க வைத்து பிறகு நல்ல வேலைகளில் சேர்த்துவிட்டேன். நான் இன்னும் அதே தொழிற்சாலையில் கணக்காளராக வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்ததால் அவர்களுக்கு பெரிய நிறுவனங்களில் வேலை கிடைத்தது. மயங்க் வாலிபன் ஆகிவிட்டான். இவ்வளவு விலைவாசி உயர்விலும் நான் என் குழந்தைகளை எப்பாடு பட்டாவது வளர்த்து அவர்களுக்கு வேலை வாங்கிக் கொடுத்தேன். என் 2 குழந்தைகளின் சுமையை சுமப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. நான் மயங்க் படிக்க வைத்து வெற்றியாளனாக மாற்ற முடியவில்லை. ஆனாலும் அவனை ஒருபோதும் அனாதையாக உணரவிடக்கூடாது என்று நினைத்தேன். எப்போதும் அவனை என்னுடனேயே வைத்துக் கொள்வேன் என்று நினைத்தேன். ஏனென்றால் அவன் எங்கள் வீட்டிற்கு வந்ததிலிருந்து என் மனைவியை அவனது அம்மாவாகவும் என்னை அவனது அப்பாவாகவும் நினைத்தான். வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. என் குழந்தைகள் காலையிலேயே வேலைக்குச் சென்று விடுவார்கள். வினோத் காலையில் எழுந்ததும் என் ஆசீர்வாதத்தை வாங்க வருவான். மயங்க் என்னையும் என் மனைவியையும் மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டான். அவன் எங்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தான். எனக்கு எல்லாமே நீங்கள்தான் என்று கூறுவான். உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமிருந்தது? நான் ஒரு அனாதைச் சிறுவன். என்னை சாலையிலிருந்து எடுத்து எனக்கு அடைக்கலம் கொடுத்தீர்கள். மக்கள் கூட்டத்தில் நீங்கள் என் கையை பிடித்தீர்கள். இல்லையென்றால் நான் எப்போதோ அழிந்திருப்பேன். உங்கள் சேவையிலேயே நான் என் வாழ்நாளை கழித்து விடுவேன் என்று வினோத் கூறுவான். எனக்கும் வினோத்திற்கும் எந்த ஜென்மத்து பந்தமோ தெரியவில்லை. நான் என் மூத்த மகனுக்கும் திருமணம் செய்து வைத்தேன். வினோத் பாவம் என்னுடன் சேர்ந்து என் 2 மகன்கள், என் மகனின் மனைவி மற்றும் என் மனைவிக்கும் பணிவிடைகள் செய்வான். நாள் முழுவதும் அவன் வேலையிலேயே இருப்பான். எல்லோரும் அவனிடம் ஏதாவது ஒரு வேலையை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் அவன் சோர்வடைய மாட்டான். நான் என் குழந்தைகளை மிகவும் அன்பாக வளர்த்தேன். அவர்கள் வளர்ந்துவிட்டார்கள். தங்கள் செலவுகளை அவர்களே பார்த்துக் கொள்ள முடியும். இருந்தாலும் நான் என்னை பற்றி கவலைப்படாமல் என் குழந்தைகளைப் பற்றியே கவலைப்பட்டேன். என் மனைவி இதற்காக கோபப்படுவாள். இவ்வளவு விலைவாசி காலத்தில் நான் உங்களுக்காக உணவை மிச்சம் பிடித்து வைக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்கள் பங்கை குழந்தைகளுக்கு கொடுத்து விடுகிறீர்கள் என்பாள். எல்லாம் நன்றாகவே போய்க் கொண்டிருந்தது. ஆனால் இப்போது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய புயல்கள் வர காத்திருந்தன. என் மகனுக்கு அவன் கல்லூரியில் படிக்கும் ஒரு பெண்ணுடன் காதல் ஏற்பட்டது. காதலிப்பது தவறான விஷயமல்ல. ஆனால் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எதிர்த்து போராட எனக்கு நன்றாக தெரியும். என் தெருவில் வசிக்கும் சில நண்பர்கள் இருந்தார்கள். நாங்கள் எல்லோரும் என் நண்பனின் மளிகை கடையில் அமர்ந்து பேசுவோம். நான் தொழிற்சாலையிலிருந்து வந்ததும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சிரித்து பேசுவோம். நாங்கள் 3 பேர் கொண்ட குழு. என் நண்பன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் சஞ்சய். அவனுடைய மகன் கனடாவில் வேலை செய்கிறான். அவனும் பாவம் ஒரு ஏழை மனிதன்தான். மகன் கனடா சென்றதிலிருந்து அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஏனென்றால் அவன் தன் மகன் மீது நிறைய நம்பிக்கைகளை வைத்திருந்தான். அவன் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு தான் ஒரு துணிக்கடையில் விற்பனையாளராக வேலை செய்து வந்தான். ஒரு நாள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அவனிடம் கேட்டோம்,
உன் மகனின் வேலை எப்படி போகிறது என்று. அதற்கு அவன், எல்லாம் நன்றாக போகிறது. மகன் நிறைய பணம் அனுப்புகிறான். அவனுடைய மனைவியும் மிகவும் நல்லவள். என்னை பார்த்துக் கொள்கிறாள் என்றான். நாங்கள், அப்படியானால் நீ ஏன் வேலையை விடக்கூடாது என்று கேட்டோம். அதற்கு அவன், நான் என் வேலையை விட முடியாது என்றான். என் கை கால்களில் இன்னும் தெம்பு இருக்கிறது. நான் என்ன கிழவனா ஆகிவிட்டேன் வேலையை விடுவதற்கு என்றான். நாங்கள், சரி, நல்லது. கடவுள் உன்னை இப்படியே மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் என்றோம். நண்பர்களுடன் பேசிவிட்டு நான் வீட்டிற்குச் செல்லும்போது என் குடும்பத்தினருக்காக ஏதாவது தின்பண்டம் வாங்கிக் கொண்டு செல்வேன். எல்லோருக்கும் கொடுத்த பிறகு என்னிடம் எதுவும் இருக்காது. என் மனைவி எப்போதாவது உங்களைப் பற்றியும் நினைத்துப் பாருங்கள் என்று சொல்வாள். ஆனால் எனக்கு என்னைப் பற்றி கவலை இல்லை. நான் என் குடும்பத்தை மகிழ்ச்சியாக பார்க்க விரும்பினேன். என் மனைவி, நீங்கள் உங்களுக்காக புதிய ஆடைகள் வாங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பாள். ஆனால் நான், என்னிடம் இருக்கும் ஆடைகளே போதும். இது இந்த காலத்து குழந்தைகளின் காலம். என் குழந்தைகள் நல்ல ஆடைகளை அணிய வேண்டும், நல்ல உணவை சாப்பிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நமக்கு என்ன, நம் வாழ்க்கைதான் முடிந்துவிட்டதே என்று என் மனைவியிடம் சொல்வேன். என் இந்த பேச்சால் என் மனைவி மிகவும் கோபப்படுவாள். சில நாட்கள் இப்படியே கடந்தன. ஒரு நாள் என் மகனிடம் என் மனைவி மிகவும் கோபப்பட்டாள். ஒரு நாள் என் மகன் என்னிடம் வந்து, அப்பா, எனக்கு 500 வேண்டும் என்று கேட்டான். அவனது பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். 500 ரூபாயை வைத்து என்ன செய்யப் போகிறாய் மகனே என்று கேட்டேன். குறிப்பு: கதையின் சூழலை வைத்து பார்க்கும்போது இது 500 ரூபாய் அல்ல, 5 லட்சம் அல்லது 50,000 போன்ற பெரிய தொகையாக இருக்கலாம். ஆனால் கதையில் உள்ளபடியே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவன், அப்பா, நான் என் பழைய கம்பெனி வேலையை விட்டுவிட்டேன். இப்போது நான் சொந்தமாக ஒரு பிசினஸ் தொடங்க விரும்புகிறேன். அதற்குத்தான் பணம் தேவை. நீங்கள் என்னை ஆசீர்வதியுங்கள். நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். வெற்றி பெற்றதும் பணத்தை திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்றான். என் மனைவி, மகனே, 500 என்பது நம்மள மாதிரி ஏழைகளுக்கு பெரிய தொகை என்றாள். 500 ரூபாய் என்பது உங்கள் 3 பேரின் மாதச் சம்பளத்தை சேர்த்தால் கூட வராது. இவ்வளவு பணம் நம்மிடம் எங்கிருந்து வரும் என்று என் மனைவி கேட்டாள். ஆனால் என் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக நான் எதையும் செய்வேன். அதனால் நான் என் மனைவியிடம், நீ கவலைப்படாதே, கடவுள் நமக்கு உதவுவார் என்று சொன்னேன். என் மகனிடம், நீ ஏன் பழைய வேலையை விட்டாய் என்று கூட நான் திருப்பி கேட்கவில்லை. அவன் 500 கேட்டான். நான் அந்த 500 ஐத் திரட்டும் முயற்சியில் இறங்கினேன். பணத்திற்கு எங்கே போவது என்று எனக்கு புரியவில்லை. அப்போது எனக்கு என் நண்பன் நினைவு வந்தது. அவனது மகன் கனடாவில் வேலை செய்கிறான் என்று சொன்னானே. அவன் மகன் நிறைய பணம் அனுப்புகிறான் என்று சொல்லியிருந்தான். அவனிடம் கடன் வாங்கலாம் என்று நினைத்தேன். நான் அவன் வீட்டிற்கு சென்றேன். அவன் என்னை நன்றாக வரவேற்றான். பிறகு நான் அவனிடம் என் கஷ்டத்தை சொல்லி, எனக்கு 500 தேவைப்படுகிறது. என் மகன் பிசினஸ் தொடங்கியதும் பணத்தை திருப்பிக் கொடுத்து விடுவேன் என்றேன். என் நண்பன், சரி, பணம் எப்போது வேண்டும் என்று கேட்டான். நான், நாளைக்குள் வேண்டும். நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன், பணத்தை விரைவில் திருப்பிக் கொடுத்து விடுவேன் என்றேன். நண்பன், அடடே, பணத்தை திருப்பிக் கொடுப்பதைப் பற்றி பேசாதே. விஷயம் என்னவென்றால், என்னிடம் 1 லட்சம் சும்மா இருந்தது. ஆனால் என் தங்கைக்கு தேவைப்பட்டதால் அவள் இப்போதுதான் வாங்கி சென்றாள் என்றான். நான், இது என்ன விசித்திரமாக இருக்கிறது. எனக்கு பணம் மிகவும் அவசரம். நான் என் மகனிடம் பணத்திற்கு ஏற்பாடு செய்வதாக வாக்குறுதி அளித்துள்ளேன் என்றேன். என் நண்பன், சரி, நீ கவலைப்படுகிறாய். நான் இப்போதே என் தங்கைக்கு போன் செய்து பணத்தை திருப்பி கேட்கிறேன். எனக்கு பணம் வேண்டும் என்று சொல்கிறேன். அவள் வேறு எங்காவது புரட்டிக் கொள்வாள். உன் வேலை நடக்க வேண்டும் என்றான். நான் என் நண்பனிடம், வேண்டாம் வேண்டாம், அவள் உன் தங்கை. உன் தங்கையிடம் கொடுத்த பணத்தை திருப்பிக் கேட்பது நன்றாக இருக்காது. நீ கவலைப்படாதே, கடவுள் எனக்கு எங்கிருந்தாவது உதவி செய்வார் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் மனதிற்குள் மிகவும் கவலையாக இருந்தது. அப்படியே நடந்து என் நண்பனின் வாசலுக்கு வந்துவிட்டேன். அப்போது என் நண்பன் எனக்கு குரல் கொடுத்து, தேநீர் அருந்திவிட்டு செல் என்றான். நான், இல்லை, இன்னொரு நாள் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கவலையுடன் என் வீட்டிற்கு வந்துவிட்டேன். என் மனைவி எனக்கு உணவு பரிமாறினாள். நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேனே தவிர மிகவும் கவலையாக இருந்தேன். என் மனைவி எனக்கு உணவு வைக்க வரும்போது என் கண்கள் திடீரென்று அவள் கைகளை நோக்கின. நான் என் மனைவியிடம் அன்பாக பேசத் தொடங்கினேன். அவள், எப்போதெல்லாம் நீங்கள் என்னிடம் ஏதாவது வேலையாக வேண்டுமோ அப்போதெல்லாம் இப்படித்தான் அன்பு காட்டுவீர்கள். என்ன விஷயம் என்று சொல்லுங்கள் என்றாள். நான் என் மனைவியை பரிவுடன் சமாதானப்படுத்தி அவள் கைகளை என் கைகளில் பிடித்து அவள் பார்வையை அவள் கைகளின் மீது விழச் செய்தேன். பூஜா, இந்த வளையல்களை எனக்கு கொடுத்துவிடு என்று கேட்டேன். என் மனைவி அதிர்ச்சியடைந்து, இந்த வளையல்களை நான் உங்களுக்கு தரமாட்டேன் என்றாள். நான், தயவு செய்து கொடுத்துவிடு. நம் மகனின் பிசினஸ் தொடங்கியதும் நான் உனக்கு வேறு வாங்கித் தருகிறேன் என்றேன். என் மனைவி, இது உங்கள் மறைந்த அம்மா திருமணத்திற்குப் பிறகு எனக்கு கொடுத்தது என்றாள்.
இது அவர்களின் நினைவு பரிசு. இதை நான் உங்களுக்கு தர முடியாது என்றாள். நான் என் மனைவியிடம், நம் மகனும் நம் இருவரின் காதலின் சின்னம்தானே, இந்த வளையல்களை நான் நம் மகன் யஷுக்காகத்தானே கேட்கிறேன் என்றேன். நான் அவளுக்கு பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தினேன். நினைவிருக்கிறதா, நம் மகன் பிறந்தபோது யஷ், நம் மூத்த மகன், காய்ச்சலில் துடித்துக் கொண்டிருந்தான். நாம் மருத்துவரிடம் சிகிச்சை அளித்தோம். ஆனால் மருத்துவர் இவனை காப்பாற்றுவது என் கையில் இல்லை என்று சொல்லிவிட்டார். அதைக் கேட்டு நீ கதறி அழுதாய். எப்படியாவது நம் மகனை காப்பாற்றுங்கள் என்று சொன்னாய். மகனை காப்பாற்ற நான் மருத்துவர், வைத்தியர் என்று எல்லாரிடமும் சென்றேன். ஆனால் யாரும் யஷுக்கு சிகிச்சை அளிக்க முன்வரவில்லை. கடைசியில் நாம் இருவரும் இரவு முழுவதும் விழித்திருந்து கடவுளிடம் அழுது பிரார்த்தனை செய்தோம். கடவுள் நம் பிரார்த்தனையை கேட்டார். பிறகு நம் மகன் சத்தமாக அழுதான். அவனது இதய துடிப்பு சீரானது. மருத்துவரிடம் காட்டியபோது அவரும் சிகிச்சை அளித்தார். இப்படித்தான் நம் மகன் பிழைத்தான். மரணத்தின் பிடியிலிருந்து நம் மகன் போராடி திரும்பினான். இந்த கதைகளைக் கேட்டதும் என் மனைவி அழத் தொடங்கினாள். அவள் தன் கைகளால் தன் தங்க வளையல்களை கழற்றி என்னிடம் கொடுத்தாள். என் கண்களிலும் கண்ணீர் வந்தது. எப்படியோ என் மகன் வெற்றி பெற்றான். அவன் எதற்காக பணத்தை செலவழித்தானோ அதில் அவனுக்கு வெற்றி கிடைத்தது. அவனுக்கு வேலையும் கிடைத்தது. இப்போது என் இளைய மகனின் முறை. அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் தன் முதலாளியின் மகளுடன் காதல் வயப்பட்டிருந்தான். அவனது முதலாளிக்கு என் மகன் மற்றும் தன் மகளைப் பற்றி தெரிந்துவிட்டது. அவர்கள் பலமுறை என் மகனிடம், உன் குடும்பத்தை எங்களிடம் அறிமுகப்படுத்து என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் என் மகன் ஒவ்வொரு முறையும் தட்டி கழித்து வந்தான். இந்த முறை அவர்கள் மகளுக்கு ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வரன் வந்திருந்தது. அதனால் என் மகன் தன் குடும்பத்தை தன் முதலாளியிடம் அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு என் மகன்தான் காதலித்த பெண்ணை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தான். அவள் எங்களிடம், நான் உங்களை என் வீட்டிற்கு அழைக்க வந்திருக்கிறேன். என் அப்பா உங்கள் அனைவரையும் இரவு விருந்திற்கு அழைத்திருக்கிறார் என்று கூறினாள். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். என் மகன் அந்த பெண்ணை காதலிப்பது எனக்கு தெரியும். அந்த பெண்ணின் அப்பா என்னிடம் அவர்கள் இருவரின் உறவைப் பற்றித்தான் பேச விரும்புகிறார் என்பதையும் நான் அறிந்திருந்தேன். அதனால் நான் என் முழு குடும்பத்துடனும் என் மகனின் முதலாளி வீட்டிற்கு செல்ல தயாரானேன். நாங்கள் அவர்கள் வீட்டிற்கு சென்றபோது அவர்கள் எங்களை நன்றாக வரவேற்றார்கள். சாப்பிட்டு முடித்த பிறகு என் மகனின் முதலாளி என்னை ஒரு தனி அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு அமர்ந்து அவர் என்னிடம் பேசத் தொடங்கினார். நீங்கள் உங்கள் மகன்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து தகுதியுடையவர்களாக மாற்றிய விதம் உங்கள் தைரியத்தையே காட்டுகிறது என்று அவர் கூறினார். அதற்கு நான், இது என் மகன்கள் மீதான என் பாசம் என்று கூறினேன். என் பேச்சைக் கேட்ட என் மகனின் முதலாளி, நீங்கள் உங்கள் மகன்களுக்காக நிறைய செய்துவிட்டீர்கள். இப்போது நான் உங்களுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறேன் என்றார். அவர் தொடர்ந்து, உங்கள் இளைய மகன் ராகுலின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அவன் ஏற்கனவே எங்களிடம் வேலை செய்கிறான். ஆனால் இப்போது என் அலுவலகத்தின் முழு பொறுப்பையும் அவனிடம் ஒப்படைக்க விரும்புகிறேன். அவனுக்கு தங்க தனியாக ஒரு பங்களாவையும் கொடுப்பேன். அவன் என் தொழிலை கவனித்துக் கொள்வான். என் மகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பான். அவனது முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். நான் மிகவும் அதிர்ச்சியடைந்து என் மகனின் முதலாளியிடம், நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை என்றேன். அவர் சிரித்துக்கொண்டே, நம் குழந்தைகள் ஒருவரையொருவர் காதலிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் உங்கள் மகன் எனக்கு மருமகன். நான் மருமகனுக்கும் மகனுக்கும் வித்தியாசம் பார்ப்பதில்லை. நவ்யா என் ஒரே மகள். ராகுல் இங்கேயே தங்கி என் வீட்டையும் தொழிலையும் பார்த்துக் கொள்வான் என்றார். நான் என் மகனின் முதலாளியை பார்த்து, நீங்கள் என் மகனை வீட்டு மாப்பிள்ளையாக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர், இல்லை, நான் உங்கள் மகனின் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறேன் என்றார். அவருடைய இந்த பேச்சைக் கேட்டு எனக்கு கோபம் வந்தது. நான் எழுந்து நின்று அவரிடம், உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி. ராகுலின் தந்தை இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார் என்றேன். என் பேச்சைக் கேட்டு அவர் மிகவும் அதிர்ச்சியடைந்தார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். நான் என் வாழ்நாள் முழுவதும் என் சொந்த காலில் நின்றவன். உங்கள் பணக்காரத்தனம் என் மகனின் வறுமையின் மீது எடுபடாது என்றேன். என் மகனின் முதலாளி, உங்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இதன் மூலம் உங்கள் மகன் பணக்காரனாக முடியும். நீங்கள் இந்த வாய்ப்பை தவறவிடுகிறீர்கள் என்றார். நீங்கள் உங்கள் பணத்தால் என் மகனை விலைக்கு வாங்க நினைக்கிறீர்கள். ஆனால் நான் அப்படிச் செய்ய மாட்டேன். என் மகன் என் வாழ்நாள் சம்பாத்தியம். நான் என் மகனை உங்களிடம் ஒப்படைக்க மாட்டேன் என்றேன். என் மகனின் முதலாளி, நீ ஒரு ஏழை மனிதன். உன்னால் உன் மகனுக்காக என்ன செய்ய முடியும்? நான் உன் மகனின் வாழ்க்கையை உருவாக்கித் தருவேன். பணத்தால் எதையும் வாங்க முடியும் என்றார். என் செல்வத்தை நான் ஒருபோதும் விற்க மாட்டேன் என்றேன். எங்கள் இருவருக்கும் இடையே பெரிய வாக்குவாதம் நடந்தது. அந்தச் சத்தம் கேட்டு அனைவரும் அந்த அறைக்கு வந்துவிட்டார்கள். எல்லோரும் எங்கள் பேச்சைக் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் கத்திக்கொண்டே என் மகனின் முதலாளியை பார்த்து, ஒரு விஷயத்தை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஐயா. நவ்யா என் வீட்டு மருமகளாக வருவாள். ஆனால் என் மகன் ராகுல் இந்த வீட்டில் வீட்டு மாப்பிள்ளையாக ஒருபோதும் இருக்க மாட்டான் என்று கூறினேன்.
நான் எல்லோரையும் வீட்டிற்கு செல்லும்படி சைகை செய்தேன். நாங்கள் வீட்டிற்கு திரும்பி வந்தோம். வீட்டிலும் ஒரு விசித்திரமான குழப்பம் ஏற்பட்டது. என் மகன் தன் மாமனார் வீட்டில் வீட்டு மாப்பிள்ளையாக இருக்க தயாராக இருந்தான். ஆனால் நான் என் மகனிடம் உறவுகள் சந்தையில் விற்கப்படுவதில்லை என்று கூறிவிட்டேன். என் மகன், அப்பா, நீங்கள் நவ்யாவின் அப்பாவை அவமானப்படுத்திவிட்டீர்கள் என்று சொன்னான். நான் திரும்பி என் மகனை பார்த்தேன். அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் பெரிய மனிதர் அப்பா என்றான். நான், நீ இன்னும் குழந்தை. அதனால் இந்த பேச்சை இப்போதே முடித்துவிடு. அவர் பெரிய மனிதராக இருந்திருந்தால் என்னிடமிருந்து உன்னை பிரிக்க நினைத்திருக்க மாட்டார் என்றேன். என் மகன், ஆனால் நான் நவ்யாவை மிகவும் காதலிக்கிறேன் என்றான். நான் சொன்னேன், நவ்யாவை விடு, உன் அம்மாவை பார். உன் அம்மாவும் ஒரு பணக்கார தந்தையின் மகள்தான். உன் அம்மாவும் தன் காதலுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தாள். நவ்யாவும் உன்னை உண்மையாக காதலித்தால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கே வருவாள். என் மகனை நான் எப்படியோ சமாதானப்படுத்தினேன். நீ கவலைப்படாதே, நான் உனக்கு வேறு வேலை தேடித் தருகிறேன் என்று கூறினேன். என் மகன் நாள் முழுவதும் சோகமாகவே கிடந்தான். அலுவலகம் செல்வதை நிறுத்திவிட்டான். சரியாக சாப்பிடுவதும் இல்லை. நான் பலரிடம் என் மகனின் வேலைக்காகச் சொல்லி வைத்திருந்தேன். என் மகன் ராகுலும் தனியாக தொழில் செய்ய விரும்பினான். என் மகன் நன்றாக படித்தவன். நீ செய்ய விரும்பும் வேலையைத் தொடங்கு, அதற்கு எவ்வளவு பணம் தேவையோ நான் தருகிறேன் என்று அவனுக்கு நம்பிக்கை அளித்தேன். அதற்காக நான் இரவும் பகலும் உழைத்துக் கொண்டிருந்தேன். என் மகன் கணினி பயிற்சி நிலையம், கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட் திறக்க விரும்பினான். அதற்கு அவனுக்கு ஒரு கடை தேவைப்பட்டது. அதில் வைக்க நிறைய கணினிகளும் தேவைப்பட்டன. அதனால் நான் பகலில் தொழிற்சாலையில் வேலை செய்வது மட்டுமின்றி இரவிலும் கூடுதல் நேரம் ஓவர் டைம் வேலை செய்யத் தொடங்கினேன். எனக்கு வயதாகிவிட்டது. நோய்களும் என்னை பிடித்துக் கொண்டன. இருந்தாலும் நான் அவ்வளவு கடினமாக உழைத்தேன். இரவில் வெகு தாமதமாக வீட்டிற்கு வருவேன். ஒரு நாள் இரவு வீட்டிற்கு வர மிகவும் தாமதமானதால் நான் நடந்தே வந்து கொண்டிருந்தேன். வழியில் ஆட்டோவோ ரிக்ஷாவோ எதுவும் கிடைக்கவில்லை. இரவு வெகு நேரமாகிவிட்டது. சாலை வெறிச்சோடி இருந்தது. நான் சாலையில் நடந்து கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு வண்டி என் மீது மோதியது. நான் கீழே விழுந்தேன். வண்டியின் சக்கரம் என் ஒரு காலின் மீது ஏறிச் சென்றது. நான் வலியால் துடித்தேன். துடித்துக் கொண்டே மயங்கி விழுந்தேன். கண் விழித்து பார்த்தபோது நான் மருத்துவமனையில் இருந்தேன். என் குடும்பத்தினர் என்னைச் சுற்றி நின்றிருந்தனர். என் குடும்பத்தினரை பார்த்து எழ முயற்சித்தபோது என்னால் எழ முடியவில்லை. ஏனெனில் என் ஒரு கால் செயலிழந்துவிட்டது. நான் சத்தமாக கத்த ஆரம்பித்தேன். என் காலுக்கு என்ன ஆனது என்று கேட்டேன். என்னைச் சுற்றி நின்ற அனைவரும் அழுது கொண்டிருந்தார்கள். மருத்துவர், விபத்தில் உங்கள் கால் போய்விட்டது. இனிமேல் உங்களால் இந்த காலால் நடக்க முடியாது என்றார். நான் சத்தமாக, இது நடக்காது என்று கத்தினேன். என் மனைவி என் அருகில் வந்து எனக்கு ஆறுதல் கூறினாள். இரவில் நீங்கள் வெகுநேரம் ஆகியும் வீட்டிற்கு வராததால் பிள்ளைகள் உங்களை தேடிச் சென்றார்கள். பிறகு யாரோ ஃபோன் செய்து நீங்கள் விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் இருப்பதைச் சொன்னார்கள். நீங்கள் சாலையில் காயமடைந்த நிலையில் பிள்ளைகளுக்கு கிடைத்தீர்கள் என்று சொல்லி என் மனைவி கதறி அழுதாள். நான் என் மனைவியிடம், கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என்றேன். என் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது. ஏனென்றால் நான் ஊனமுற்றவன் ஆகிவிட்டேன். ஆனால் எனக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற ஆறுதல் இருந்தது. இப்போது நான் வீட்டிலேயே இருந்தேன். நான் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று என் கையிலிருந்து டம்ளர் தவறி விழுந்தது. அதை எடுப்பதற்காக நான் படுக்கையிலிருந்து எழ முயன்றபோதுதான் நினைவுக்கு வந்தது, எனக்கு ஒரு காலே இல்லை என்று. நான் அமைதியாக கண்களில் கண்ணீருடன் படுக்கையில் அமர்ந்தேன். என் மனைவி எனக்கு மிகவும் ஆதரவாக இருந்தாள். அவள்தான் என்னை கழிவறைக்கு அழைத்து செல்வாள். என் எல்லா வேலைகளையும் அவளே செய்யத் தொடங்கினாள். வினோத்தும் எனக்கு நிறைய பணிவிடைகள் செய்தான். என் தொழிற்சாலையின் முதலாளி என்னை சந்திக்க வீட்டிற்கு வந்தார். அவர் என் உழைப்பிற்கான பணத்தை கொடுத்துச் சென்றார். அந்த பணத்தை பார்த்ததும் என் கண்களில் ஒளி வந்தது. ஏனெனில் அது நான் 3 மாதங்களாக வாங்காத சம்பளப் பணம் மற்றும் நான் கூடுதல் நேரம் வேலை செய்ததற்கான பணம், லாபத்தில் கிடைத்த பங்கு என எல்லாம் சேர்ந்து கணிசமான தொகையாக இருந்தது. அது மட்டுமின்றி அவர் என் சிகிச்சைக்காகவும் கொஞ்சம் பணம் கொடுத்தார். என் உழைப்பின் பலன் எனக்கு கிடைத்ததற்காக நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். நான் அந்த பணத்தை என் மூத்த மகனிடம் கொடுத்து, இதை என் வங்கிக் கணக்கில் போட்டுவிடு, எதிர்காலத்தில் இது எனக்கு உதவும் என்றேன். அதில் பாதியை என் இளைய மகனிடம் கொடுத்து, இதை வைத்து பெரிதாக எதுவும் செய்ய முடியாது என்றாலும் ஒரு வாடகைக் கடையையாவது உன்னால் பிடிக்க முடியும் என்றேன். என் இளைய மகன் மகிழ்ச்சியடைந்தான். அவன் கடைக்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டான். இனி கணினிகள் வாங்குவது மட்டும்தான் பாக்கி. இப்படியே பல நாட்கள் கடந்தன. வீட்டில் சும்மா உட்கார்ந்து எனக்கு அலுத்துவிட்டது. அதனால் என் மனைவியிடம், இப்போது எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது, வா, எங்காவது வெளியே செல்லலாம் என்றேன். என் மனைவியும் சரி என்றாள். நான் என் மனைவியிடம், நீ தயாராகு, நான் யஷிடம் சொல்லி நம் கிராமத்திற்குச் செல்ல டிக்கெட் முன்பதிவு செய்யச் சொல்கிறேன் என்றேன். கிராமத்தில் என் பழைய நண்பர்கள் சிலர் இருந்தார்கள். குழந்தைகள் சிறியவர்களாக இருந்தபோது நான் என் மனைவியுடன் கிராமத்திற்குச் செல்வது வழக்கம். கிராமம் என் மனைவிக்கும் மிகவும் பிடிக்கும்.
நாங்கள் இருவரும் கிராமத்திற்குச் செல்ல முடிவு செய்தோம். என் மகன், சரியப்பா, நீங்கள் கிராமத்திற்கு செல்ல ரயில் டிக்கெட் பதிவு செய்கிறேன் என்றான். என் மனைவி நாங்கள் இருவருக்கும் துணிகளை எடுத்து வைக்கத் தொடங்கினாள். என் மகன் யஷ் வீட்டிற்கு வந்ததும் நான் அவனிடம், மகனே, டிக்கெட் பதிவு செய்துவிட்டாயா? எப்போது ரயில் என்று கேட்டேன். அதற்கு என் மகன் தலைகுனிந்தபடியே, அப்பா, நான் டிக்கெட் பதிவு செய்யவில்லை. ஏனென்றால் இந்த மாதம் எனக்கு இன்னும் சம்பளம் கிடைக்கவில்லை. என்னிடம் பணமில்லை என்றான். என் மனைவி மகனிடம், டிக்கெட் ஒன்றும் அவ்வளவு விலை இல்லையே, டிக்கெட் எடுக்கக்கூட உன்னிடம் பணம் இல்லையா என்று கேட்டாள். யஷ் என் மனைவியிடம், உனக்கு தெரியும் அம்மா, அப்பா உடம்பு முடியாமல் இருக்கிறார். ராகுலும் வேலைக்குச் செல்வதில்லை. வீட்டின் முழுக் சுமையையும் நான் ஒருவன்தான் சுமக்கிறேன். நான் என்ன செய்வேன்? என் சம்பளத்தில்தான் வீடே நடக்கிறது. இந்த மாதம் எனக்கு சம்பளமும் கிடைக்கவில்லை. நான் ஏற்கனவே முன்பணம் அட்வான்ஸ் வாங்கிவிட்டேன் என்றான். நான் என் மகனை ஆச்சரியமாக பார்த்தேன். நீ ஏன் முன்பணம் வாங்கினாய் என்று கேட்டேன். அதற்கு என் மகன், அது நான் என் மனைவிக்கு ஷாப்பிங் செய்ய வேண்டியிருந்தது என்று கூறிவிட்டு தலைகுனிந்து நின்றான். நானும் என் மனைவியும் ஒருவரையொருவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டோம். பிறகு என் மகன், அப்பா, நீங்கள் 2-3 மாதங்களுக்குப் பிறகு கிராமத்திற்குச் செல்லுங்கள், அதற்குள் ராகுலும் சம்பாதிக்கத் தொடங்கிவிடுவான் என்றான். என் மகனின் பேச்சைக் கேட்டு என் மனைவியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் சோகமானாள். நான் அவளை சமாதானப்படுத்தி, கவலைப்படாதே, யஷ் சொல்வதும் சரிதான். நாம் 2-3 மாதங்களுக்குப் பிறகு போகலாம் என்றேன். வினோத் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் எங்கள் அருகில் வந்து, இல்லையப்பா, நீங்கள் கிராமத்திற்குச் செல்ல முடிவு செய்துவிட்டீர்கள், அதனால் நீங்கள் கண்டிப்பாகச் செல்ல வேண்டும். ஏனென்றால் இது அம்மாவின் ஆசை என்றான். வினோத் தொடர்ந்து, அப்பா, கடந்த மாதம் எனக்கு துணி தைக்க நீங்கள் கொடுத்த 5000 ரூபாய் அப்படியே என்னிடம் இருக்கிறது. நான் துணி வாங்கவில்லை. அந்த பணத்தில் உங்கள் இருவருக்கும் டிக்கெட் எடுத்து தருகிறேன் என்றான். வினோத் திரும்பச் செல்ல முயன்றான். என் மனைவி அவனை தடுத்து நிறுத்தினாள். நீ இவ்வளவு சொன்னதே போதும், நீ மிகவும் நல்லவன் என்று கூறி என் மனைவி அவனை கட்டிப்பிடித்து கதறி அழுதாள். சில நாட்களுக்குப் பிறகு ஒரு நற்செய்தி வந்தது. என் மகன் வங்கியில் கடன் வாங்கி தன் கடையில் நிறைய கணினிகளை வைத்து தன் கணினி பயிற்சி நிலையத்தை தொடங்கிவிட்டான். நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஆனால் வருத்தமான விஷயம் என்னவென்றால், இந்த நற்செய்தியை என் மகன் சொல்லவில்லை. அவனது நண்பன்தான் வீட்டிற்கு வந்து சொன்னான். என் மகன் எங்கே போனான் என்றே தெரியவில்லை. அவன் வீட்டில் கண்ணிலேயே படவில்லை. என் மகன் இந்த நற்செய்தியை முதலில் தன் மாமனாரிடம் சொல்லச் சென்றிருந்தான். சிறிது நேரம் கழித்து என் மகன் வீட்டிற்கு வந்தான். அவன் வந்து, அம்மா, நான் நவ்யாவின் வீட்டில் வசிக்க விரும்புகிறேன் என்றான். இதைக் கேட்டு எல்லோரும் அதிர்ச்சியடைந்தார்கள். நான் என் அறையில் அமர்ந்து அவன் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தேன். அவன் தன் அம்மாவிடம், அம்மா, என் வாழ்க்கையை என் விருப்பப்படி வாழ எனக்கு முழு உரிமை இருக்கிறது என்றான். என் மனைவி, நீ எங்களை விட்டு இப்படி போக முடியாது. உன் முடிவு மிகவும் தவறானது என்றாள். என் மகன், என் முடிவு எதுவும் தவறில்லை அம்மா. ஒவ்வொரு மனிதனும் தன் எதிர்காலத்தைப் பற்றி சிந்திக்க உரிமை உண்டு. நான் என் நன்மையைப் பற்றி யோசிக்கிறேன். இதில் என்ன தவறு? இங்கே இருந்தால் என் எதிர்காலம் சிறப்பாக இருக்காது. என் மாமனார்தான் எனக்கு கணினிகள் வாங்க பணம் கொடுத்தார் என்றான். என் மனைவி, மகனே, எங்கள் எதிர்காலமே நீதான். நீ இங்கிருந்து போய்விட்டால் உன் அப்பாவின் கதி என்ன? சிறுவயதிலிருந்து உன்னை வளர்த்து ஆளாக்கினோம். இப்போது நீ மாமனார் வீட்டிற்குப் போவதைப் பற்றி பேசுகிறாய். இன்னும் அது உன் மாமனார் வீடு கூட ஆகவில்லை. உன் பெற்றோரின் வளர்ப்பிற்கு நீ தரும் பரிசு இதுதானா என்று கேட்டாள். என் மகன், நீங்கள் என்னை வளர்த்தீர்கள் என்றால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லா பெற்றோரும்தான் குழந்தைகளை வளர்க்கிறார்கள். இதைத் தவிர நீங்கள் எனக்காக என்ன செய்தீர்கள் என்று கேட்டான். என் மகன் தொடர்ந்து, நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களுடன் இருந்தால் எனக்கு எந்த எதிர்காலமும் இல்லை. என் மாமனாரால்தான் என் வாழ்க்கையை உருவாக்க முடியும் என்றான். என் மனைவி அழுது கொண்டே, மகனே, பெற்றோரின் பாசத்தை பணத்தால் எடை போடாதே என்றாள். என் மகன் கத்திக்கொண்டே, நீங்களும் ஒரு நாள் அப்பாவுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டுத்தானே இங்கே வந்தீர்கள். இங்கே வாழ்ந்து உங்களுக்கு என்ன கிடைத்தது? வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டீர்கள். உங்கள் தலைமுடி நரைத்துவிட்டது. இங்கே உங்களுக்கு எப்போது ஓய்வு கிடைத்தது என்று கேட்டான். என் மகனின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு என் மனைவிக்கு கோபம் வந்தது. அவள் அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தாள். நான் என் ஊன்றுகோல் உதவியுடன் நடந்து என் மனைவியின் அருகில் சென்று அவள் கையை பிடித்தேன். நான் என் மனைவியிடம், வேண்டாம் பூஜா, அப்படி செய்யாதே. ராகுல் சொல்வது சரிதான். நாம் இவனுக்காக என்ன செய்தோம்? எல்லா பெற்றோரும் செய்வதைத்தானே நாமும் செய்தோம் என்றேன். என் மகன் கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினான். என் மனைவி அவனை திரும்ப திரும்ப அழைத்தாள். ஆனால் அவன் எங்கள் வீட்டை விட்டு தன் மாமனார் வீட்டிற்குச் சென்றுவிட்டான். அழுது அழுது என் மனைவி மயங்கி விழுந்தாள். நாங்கள் அவளை தெளிவிக்க முயன்றோம். என் வீட்டின் அஸ்திவாரமே மிகவும் பலவீனமாகிவிட்டது. எனக்கு என் மகனின் வருங்கால மாமனார் மீதுதான் அதிக கோபம் வந்தது. நான் என் கோபத்தை அடக்கிக் கொண்டு என் ஊன்றுகோல் உதவியுடன் தட்டுத்தடுமாறி அவர் வீட்டிற்குச் சென்றேன்.
நான் நவ்யாவின் வீட்டிற்குச் சென்றதும் அவளுடைய அப்பா என்னை பார்த்து, விக்ரம், நீயா என்றார். நான் விக்ரம் இல்லை, ஒரு ஏமாந்த அப்பா. என் மகனை உங்கள் பேச்சால் மயக்கி உங்கள் வசப்படுத்திக் கொண்டீர்கள் என்றேன். அவர், நீ கவலையாக இருக்கிறாய். சொல், நான் உனக்கு என்ன சேவை செய்ய முடியும் என்றார். நான், இந்த ஏழை மீது கருணை காட்டி என் மகனை என்னிடம் திருப்பிக் கொடுங்கள் என்றேன். நவ்யாவின் அப்பா, விக்ரம், நீ என்ன சொல்ல வேண்டுமோ அதை உன் மகன் ராகுலிடம் சொல். நான், அப்பா மகன் இடையில் வர விரும்பவில்லை என்றார். நான் கோபமாக, நீங்கள் அப்பா மகன் இடையில் ஏற்கனவே வந்துவிட்டீர்கள். வங்கியில பணம் வைத்திருப்பவன் நான் இல்லை. என் நடமாடும் சொத்து என் பிள்ளைகள்தான். என் சொத்தையும் நீங்கள் என்னிடமிருந்து பறித்துவிட்டீர்கள் என்றேன். என் பேச்சை கேட்டு அவருக்கு கோபம் வந்தது. அவர் கத்தினார். நான் என் மகனின் விஷயத்தில் நான் நிராதரவாகிவிட்டேன். அவனிடம் சொல்லி இந்த வீட்டை விட்டு என் வீட்டிற்கு வரச் சொல்லுங்கள் என்றேன். நான் மிகவும் கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை வளர்த்தேன். இன்று உங்கள் முன் கையேந்தி கேட்கிறேன், என் மகனை திருப்பிக் கொடுங்கள். இதற்கு முன் நான் கடினமாக உழைத்திருக்கிறேன், ஆனால் யாரிடமும் கையேந்தியதில்லை என்றேன். நவ்யாவின் அப்பா, நீ என் மீது பொய்ப்பழி சுமத்துகிறாய். நான் உன் மகனை என் கட்டுப்பாட்டில் வைக்கவில்லை, அவனாகத்தான் என் வீட்டிற்கு வந்தான் என்றார். அவர் என் மகனை அழைத்து, ராகுல், நீ உன் விருப்பப்படிதானே எங்கள் வீட்டிற்கு வந்தாய். நான் உன்னை வற்புறுத்தவில்லைதானே. நீ விரும்பினால் உன் அப்பாவுடன் செல்லலாம் என்றார். நான் என் மகனின் கையை பிடித்துக்கொண்டு, ராகுல் வா, நான் உன்னை அழைக்க வந்திருக்கிறேன். உன் நினைவாக உன் அம்மா நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாள் என்றேன். என் மகன் கையை உதறிவிட்டு, நான் அந்த நரகத்திற்கு திரும்ப வரமாட்டேன். அங்கே எனக்கு எதுவும் இல்லை என்றான். நான், வந்து பார், நீ இல்லாமல் உன் அம்மா என்ன நிலையில் இருக்கிறாள் என்றேன். என் மகன், எனக்கு அம்மாவும் அப்பாவும் செத்துவிட்டார்கள் என்றான். இதை சொல்லிவிட்டு என் மகன் உள்ளே சென்றுவிட்டான். நான் கதறி அழுதேன். என் மகன் என்னுடன் வரவில்லை. நான் ஆதரவற்றவனாக அங்கிருந்து அழுதுகொண்டே திரும்பினேன். அழுதுகொண்டே என் தெருவிற்கு வந்தேன். அங்கு என் நண்பனின் மளிகைக் கடை இருந்தது. நான் தள்ளாடியபடியே அங்கு சென்று கையை நீட்டி, எனக்கு ஒரு சிகரெட் கொடு என்று கேட்டேன். அதற்கு என் நண்பன், விக்ரம், என்னை மன்னித்துவிடு. ஏற்கனவே உனக்கு நிறைய கடன் ஆகிவிட்டது. இனிமேல் என்னால் உனக்கு கடன் கொடுக்க முடியாது. உன் மகன் யஷ் என்னிடம் வந்து, இனி அப்பாவுக்கு எந்த பொருளும் கடனாக கொடுக்க வேண்டாம். அவர் இப்போது எந்த வேலையும் செய்வதில்லை. எல்லாம் என் சம்பாத்தியத்தில்தான் நடக்கிறது என்று சொல்லிவிட்டு போனான் என்றான். அவனது பேச்சைக் கேட்டு நான் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டே நின்றேன். அவன் தன் பார்வையை தாழ்த்திக் கொண்டான். அழுது துடித்துக்கொண்டு நான் என் வீட்டிற்கு திரும்பினேன். சில நாட்கள் இப்படியே கழிந்தன. என் மகனின் திருமணம் நவ்யாவுடன் அவள் தந்தையால் விமரிசையாக நடத்தப்பட்டது என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. அதில் என் மகன் எங்களை அழைக்கவில்லை. ஆனால் இங்கே வீட்டில் என் மனைவியின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவள் தன் மகனை பிரிந்த துயரத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டிருந்தாள். அப்போது நாங்கள் அறையிலேயே இருந்தோம். என் மூத்த மகன் யஷ் அறைக்குள் வந்து, அப்பா, ராகுலின் திருமணம் முடிந்துவிட்டது என்று கூறினான். அவன் திருமணத்தில் கலந்து கொண்டுவிட்டுத்தான் வீட்டிற்கு வந்திருந்தான். மேலும் அவன் எங்கள் இருவருக்கும் திருமண பரிசை கொண்டு வந்தான். என் மகனின் மாமனார் எங்கள் இருவரின் ஆடைகளையும் என் மூத்த மகன் யஷ் மூலம் அனுப்பியிருந்தார். நாங்கள் இதைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தபோது திடீரென்று மூத்த மருமகள் கத்தியபடி அறைக்குள் வந்தாள். அவளை பார்த்து நாங்கள் அனைவரும் திகைத்துப் போனோம். ஏனென்றால் அவள் மிகவும் கோபமாக இருந்தாள். அவள் வினோத் வினோத் என்று கத்தியவாறே அறைக்குள் வந்து தன் கையில் இருந்த பூட்டை காட்டி, என் அறைப்பூட்டை உடைத்தது யார் என்று கேட்டாள். வினோத் முன் வந்து மருமகளுக்கு முன்னால் நின்று, அண்ணி, உங்கள் அறைப்பூட்டை நான்தான் உடைத்தேன் என்றான். அவன், அம்மாவின் உடல்நிலை மோசமாகிவிட்டது. அப்பாவும் வீட்டில் இல்லை. உங்களில் யாரும் இல்லை. மருந்துக்கு பணம் தேவைப்பட்டது என்றான். அதற்குள் என் மூத்த மகன் யஷ் கோபத்துடன் வினோத்தை பார்த்து, நீ எங்கள் அறைப்பூட்டை உடைத்து பணத்தை எடுத்து விட்டாயா என்றான். யஷின் மனைவி, இன்று இதை செய்ய உனக்கு எவ்வளவு தைரியம்? நாளை நீ எங்கள் நகைகளையும் திருடலாம் என்று கூறினாள். அவள் எங்கள் இருவரையும் பார்த்து, நீங்கள் இவனை தலையில் தூக்கி வைத்துள்ளீர்கள். இந்த 2 காசு பெறாத பையனுக்கு என்ன தகுதியிருக்கிறது? எங்கள் வீட்டில் இருந்து கொண்டே இவன் நிறம் மாறிவிட்டது என்றாள். நான் நடுங்கும் குரலில், மருமகளே, இவன் திருடவில்லை என்றேன். மருமகள், அறைப்பூட்டை உடைத்து பணம் எடுப்பது திருட்டு இல்லையென்றால் வேறு என்ன என்று கேட்டாள். வினோத் அழுதுகொண்டே, அண்ணி, நான் உங்களிடமிருந்து எடுத்த பணத்தை காலையில் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்றான். வினோத் சொன்னதை கேட்டு மருமகள், நீ உன் தகுதியை காட்டிவிட்டாய் என்று கூறிக்கொண்டே வினோத் முகத்தில் ஓங்கி அறைந்தாள். அவள் வினோத் மீது மேலும் கை ஓங்கினாள். நான் மருமகளிடம் சத்தமாக, இனி இவனை தொடத் தேவையில்லை என்று கூறினேன். மருமகள் யஷிடம், பார்த்தாயா யஷ், 2 காசு பெறாத வேலைக்காரனுக்காக உன் அப்பா இன்று என்னிடம் சத்தமாக பேசுகிறார். இந்த வீட்டில் நமக்கு இருக்கும் மரியாதை இவ்வளவுதான் என்றாள். என் மனைவி, வினோத்தை மன்னித்து விடு மருமகளே. அவன் செய்ததை எனக்காகத்தான் செய்தான் என்றாள். மருமகள் என் மனைவியை பார்த்து, அப்படி என்ன உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது? நாங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தோம்.
நாங்கள் வரும் வரை காத்திருக்க முடியாதா? நாங்கள் வரும் வரை நீங்கள் செத்தா போய்விடுவீர்கள் என்றாள். மருமகளின் பேச்சைக் கேட்டு நாங்கள் அதிர்ந்து போனோம். இவ்வளவு சொல்லிவிட்டு மருமகள் கோபத்துடன் அறையை விட்டு வெளியேறினாள். பின்னால் என் மகனும் சென்றான். நான் அவனை அழைத்தேன். யஷ், ஒருமுறை வீட்டின் அமைதி கெட்டுவிட்டால் அது கெட்டுப்போனதுதான் என்று என் மகனிடம் கூறினேன். இப்போது நீங்கள் தங்குவதற்கு வேறு எங்காவது ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். எங்கள் வீட்டை விட்டு நீங்கள் இருவரும் வெளியேறலாம் என்றேன். மருமகள் திரும்பி பார்த்து, ஏன் என்று கேட்டாள். நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எங்களையும் நிம்மதியாக இருக்க விடுங்கள். அதனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ என் வீட்டை காலி செய்யுங்கள். யஷ், என் வங்கி பாஸ்புக் உன்னிடம் உள்ளது. நான் உன்னிடம் பணம் கொடுத்து வைத்திருந்தேன், அதை திருப்பிக் கொடு என்றேன். மருமகள் அதிர்ச்சியடைந்து, வீட்டை காலி செய்வதா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எங்களை வெளியேற்ற நீங்கள் யார் என்று கத்தினாள். நான் தான் இந்த வீட்டின் உரிமையாளர், பல ஆண்டுகளாக இந்த வீடு என்னுடையது என்றேன். மருமகள், இந்த வீட்டின் உரிமையாளர் நீங்கள் இல்லை, இப்போது நான் தான் என்றாள். நான் ஆச்சரியத்துடன் என் மகனை பார்த்து, யஷ், உன் மனைவி என்ன சொல்கிறாள் என்று கேட்டேன். யஷ், அப்பா, சில நாட்களுக்கு முன்பு நான் ஏமாற்றி உங்கள் வீட்டின் பத்திரங்களில் கையெழுத்து வாங்கிவிட்டேன். அதன்படி இந்த வீடு இப்போது என் மனைவிக்குச் சொந்தமானது. மேலும் நீங்கள் வங்கியில் டெபாசிட் செய்ய கொடுத்த பணத்தை நான் உங்கள் கணக்கில் போடாமல் என் மனைவியின் கணக்கில் போட்டுவிட்டேன் என்றான். இதை கேட்டதும் என் மீது இடி விழுந்தது போல் இருந்தது. நான் என் மகனிடம், சபாஷ் மகனே, நீ மிகச் சிறப்பாகச் செய்தாய். ஒரு மகன் நெஞ்சில் கத்தியால் குத்தினான் என்றால் மற்றொரு மகன் முதுகில் குத்திவிட்டான் என்றேன். நானும் என் மனைவியும் கதறி அழுதோம். என் மனைவி எனக்கு ஆறுதல் கூறிக் கொண்டிருந்தாள். ஆனால் என் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்கவில்லை. ஏனென்றால் இன்று என் சொந்த பிள்ளைகளே எனக்கு பெரிய துரோகம் செய்துவிட்டார்கள். என் மகன் சிரித்துக்கொண்டே, வீடு யார் பெயரில் இருந்தால் என்ன அப்பா? நீங்கள் விரும்பும் வரை இந்த வீட்டில் இருக்கலாம் என்றான். நான் என் மகனை கோபத்துடன் பார்த்து, யஷ், நான் சாவதை விடச் சிறந்ததாக கருதுவேன். ஆனால் உன்னை போன்ற துரோகி மகனுடன் வாழ விரும்ப மாட்டேன். நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் என்றேன். நான் என் மனைவியிடம், வா பூஜா, இனி இது நம் வீடு இல்லை. நம் மகன் வளர்ந்து விட்டான். அவன் தன் புத்திசாலித்தனத்தால் இந்த வீட்டை தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டான் என்றேன். நான் என் மனைவியின் உதவியுடன் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். வெளியே மழை மிக வேகமாக பெய்து கொண்டிருந்தது. என்னுடன் சேர்ந்து இந்த வானமும் அழுது கொண்டிருந்தது. வாழ்நாள் முழுவதும் குழந்தைகளை வளர்த்ததற்கு எனக்கு கிடைத்த பரிசு இதுதான். நாங்கள் சாலையோரத்தில் அமர்ந்தோம். எங்களுடன் வினோத்தும் வந்துவிட்டான். விடிந்ததும் வினோத், நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் இப்போது வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கே சென்றான் என்று தெரியவில்லை. நாங்கள் சாலையோரத்தில் அமர்ந்திருந்தோம். 2 மணி நேரம் கழித்து அவன் திரும்பி வந்து, வாருங்கள் அம்மா, அப்பா தங்குவதற்கு ஏற்பாடு ஆகிவிட்டது என்றான். அவன் பேச்சைக் கேட்டு நான் திகைத்து போனேன். தங்குவதற்கு எங்கே ஏற்பாடு செய்தாய் என்று கேட்டேன். அவன், என் நண்பரின் அப்பாவிடம் கெஞ்சி கேட்டேன். என் அம்மா அப்பாவுக்கு இருக்க இடமில்லை, ஒரு இடம் கொடுங்கள் என்று கேட்டேன். அவர்களிடம் நிறைய வீடுகள் உள்ளன. அதனால் அவர்கள் எங்களுக்கு தங்க ஒரு சிறிய அறையை கொடுத்தார்கள். அதற்கு பதிலாக நான் அவர்கள் வீட்டில் வேலை செய்வதாக உறுதியளித்துள்ளேன். அவர்கள் நம்மிடம் வாடகை வாங்க மாட்டார்கள். மாறாக நான் அவர்கள் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்வேன் என்றான். வினோத்தின் பேச்சைக் கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது. என் சொந்த பிள்ளைகள் என் முதுகில் குத்தினார்கள். ஆனால் இவன் என் இரத்தமாக இல்லாவிட்டாலும் எப்போதும் எனக்கு விசுவாசமாக இருந்தான். நாங்கள் அந்த வீட்டிற்கு வந்தோம். நான் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தேன். அப்போது என் மனைவி வந்து, என்ன யோசிக்கிறீர்கள் என்று கேட்டாள். நான் சிரித்துக்கொண்டே என் மனைவியிடம், ஒன்றுமில்லை, இப்போது யோசிக்க என்ன இருக்கிறது என்றேன். என் மனைவி, மேலே என்ன நடக்கும் என்று எனக்கு புரியவில்லை என்றாள். நான் என் மனைவிக்கு ஆறுதல் கூறி, இனியும் கடவுள் எல்லாவற்றையும் நல்லபடியாகவே செய்வார். நம் பிள்ளைகள் ஏமாற்றினால் என்ன? என் உழைப்பும் அனுபவமும் என்னை ஒருபோதும் கைவிடாது. எனக்கு ஆதரவளிக்க யாராவது கிடைத்தால் நான் என் விதியை மீண்டும் நானே உருவாக்குவேன் என்றேன். அந்தச் சிறிய வீட்டில் இப்படியே பல நாட்கள் கழிந்தன. வினோத் வீட்டின் உரிமையாளர் வீட்டில் துடைப்பது, பெருக்குவது போன்ற வேலைகளை செய்து வந்தான். அங்கிருந்து அவனுக்கு கிடைக்கும் பணத்தில் பாதியை உரிமையாளரிடம் கொடுத்துவிட்டு மீதி பணத்தில் வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்களை வாங்கி வருவான். இப்படித்தான் நாங்கள் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தோம். ஆனால் வினோத் எங்களுக்காக அடுத்தவர் வீட்டில் துப்புரவு வேலை செய்வதை நினைத்து நான் மிகவும் வருந்தினேன். இப்படியே ஓட்டிக்கொண்டிருக்க முடியாது. நான் என் சொந்த உழைப்பில் ஏதாவது செய்ய விரும்பினேன். நாங்கள் எங்கள் வாழ்க்கைச் சூழலால் மிகவும் சோர்ந்து போயிருந்தோம். என் மனைவி கடவுளிடம் அழுது அழுது பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். இப்படியே பல நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் என் மனைவிக்கு அவளுடைய கல்லூரி தோழி ஒருத்தி கிடைத்தாள். என் மனைவி மாவு வாங்குவதற்காக கடைக்குச் சென்றிருந்தாள். அங்கே அவள் அந்த தோழியை சந்தித்தாள். தன் தோழியை பார்த்ததும் அவள் மகிழ்ச்சியடைந்தாள். தோழி, நான் பக்கத்தில்தான் வசிக்கிறேன். என்னுடன் என் வீட்டிற்கு வா என்று என் மனைவியை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தாள்.
அவள் தன் தோழியை எனக்கு அறிமுகப்படுத்தினாள். அவளுடைய தோழி பார்ப்பதற்கு மிகவும் பணக்காரியாக தெரிந்தாள். பிறகு என் மனைவி நாங்கள் எப்படி இங்கே வந்து வசிக்கத் தொடங்கினோம் என்ற எங்கள் சோகக் கதையை தன் தோழியிடம் கூறினாள். அவளுடைய தோழிக்கு அவள் என்னை திருமணம் செய்து கொண்டதும் நான் ஒரு ஏழை என்பதும் முன்பே தெரியும். என் மனைவி தன் தோழியிடம் என் இயலாமையை கூறினாள். என் மனைவி எனக்கு எங்காவது வேலை வாங்கிக் கொடு. உன் கணவருக்குத்தான் பெரிய தொழில் இருக்கிறதே. என் தகுதிக்கு ஏற்ற சிறிய வேலை கிடைத்தாலும் என் குடும்பத்தை நடத்த நான் செய்து கொள்வேன் என்றாள். பிறகு அவள் எங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கினாள். அவள் தன் கணவருக்கு ஒரு பெரிய ஜவுளி ஆலை இருப்பதாகவும் ஒருநாள் அந்த ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டதால் அவர்களின் தொழில் முற்றிலும் முடங்கிவிட்டதாகவும் கூறினாள். என் மனைவியின் தோழி அவளிடம், எங்கள் தொழிற்சாலையில் எஞ்சியிருக்கும் சில துணிகள் எங்களிடம் உள்ளன. நீ விரும்பினால் நான் அந்த துணிகளை உனக்கு தருகிறேன். நீ அந்த துணிகளை விற்று பிழைத்துக் கொள்ளலாம். என்னால் உனக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும் என்றாள். தன் தோழியின் பேச்சை கேட்ட என் மனைவி, சரி, உன்னிடம் இருக்கும் துணிகளை என்னிடம் கொடு. நான் அவற்றை சந்தையில் சென்று விற்று வருகிறேன். உனக்கு மிக்க நன்றி என்றாள். அவள் என் மனைவியை நாளை தன் வீட்டிற்கு வரச் சொல்லிவிட்டு எங்கள் வீட்டை விட்டுச் சென்றாள். என் மனைவி என்னிடம், நாளை நான் அவள் வீட்டிற்குச் சென்று துணிகளை எடுத்து வருகிறேன். சந்தையில் சென்று விற்று விடுகிறேன். யாராவது நம் துணிகளை வாங்கிக் கொள்வார்கள். அதன் மூலம் நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் என்று கூறினாள். அந்த நாள் என் வாழ்க்கையின் மிக மோசமான நாள். நான் என் மீதே வெட்கப்பட்டேன். என்னை மிகவும் உதவியற்ற மனிதனாக உணர்ந்தேன். ஏனென்றால் இன்றுவரை என் குடும்பத்தை காப்பாற்ற நான் மட்டுமே உழைத்தேன். என் மனைவியின் உதவியை நான் நாடியதில்லை. ஆனால் இன்று என் மனைவியே வேலைக்குச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. வினோத் ஒரு தாபாவில் பாத்திரம் கழுவும் வேலை செய்து வந்தான். அங்கே அவனுக்கு கஷ்டப்பட்டு 200 அல்லது 300 ரூபாய்தான் கிடைத்தது. மறுநாள் என் மனைவி தன் தோழி வீட்டிற்கு சென்று துணிகளை எடுத்து வந்தாள். அதில் சில ஆண்கள் ஆடைகள், சில பெண்கள் ஆடைகள் மற்றும் சில சிறிய குழந்தைகளின் ஆடைகளும் இருந்தன. என் மனைவி அந்த துணிகளை எடுத்துக்கொண்டு வினோத்துடன் சந்தைக்குச் சென்றாள். அங்கே சென்று அவள் துணிகளை விற்க முயன்றாள். அவள் சந்தையின் நடுவில் ஒரு சிறிய இடத்தில் ஒரு சிறிய கடையை அமைத்து அதில் அந்த துணிகளை வைத்தாள். அவர்கள் இருவரும் துணிகளை விற்றுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் வீட்டிற்கு வரும்போது மிகவும் ஏமாற்றத்துடன் காணப்பட்டார்கள். ஏனென்றால் நாள் முழுவதும் 1 அல்லது 2 துணிகள் மட்டுமே விற்றன. மேலும் நடைபாதை துணிகள் என்பதால் மக்கள் என் மனைவியிடம் துணிகளை குறைவாகவே வாங்கினார்கள். என்ன செய்வது என்று புரியவில்லை. பிறகு ஒரு நாள் என் மனைவிக்கு ஒரு பெண் அறிமுகமானாள். ஒருவேளை அவள் நடைபாதையில் துணி வாங்க வந்திருக்கலாம். அவள் என் மனைவி கொளுத்தும் வெயிலில் துணி விற்பதை பார்த்து பரிதாபப்பட்டு, ஆண்டி, நீங்கள் இவ்வளவு வெயிலில் துணி விற்கிறீர்களே, உங்கள் துணிகளை யாரும் வாங்கவில்லை, இருந்தும் ஏன் இங்கே உட்கார்ந்து நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று கேட்டாள். என் மனைவியின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஏழை மனிதர்கள் இப்படித்தான் பிழைக்க வேண்டும் என்று அழுதுகொண்டே அவளிடம் கூறினாள். என் மனைவியின் பேச்சை கேட்ட அந்த பெண் என் மனைவிக்கு ஒரு யோசனை சொன்னாள். இப்போதெல்லாம் எல்லோரும் ஆன்லைன் முறையை பயன்படுத்துகிறார்கள். எல்லா வேலைகளும் ஆன்லைனில் செய்யப்படுகின்றன. உங்கள் துணிகள் இங்கே விற்கவில்லை என்றால் நீங்கள் அவற்றை ஆன்லைனில் விற்கலாம். இதனால் நீங்கள் இவ்வளவு வெயிலில் கஷ்டப்பட வேண்டியதில்லை, உங்கள் துணிகளும் விற்பனையாகும் என்றாள். அந்த பெண் என் மனைவிக்கு நல்ல அறிவுரைதான் வழங்கினாள். ஆனால் இந்த வேலைக்கு மொபைல் தேவைப்பட்டது. அது எங்களிடம் இல்லை. வினோத்தும் என் மனைவியும் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். ஒரு பெண் தன்னிடம் இந்த விஷயங்களைச் சொன்னதாக என் மனைவி என்னிடம் கூறினாள். ஆனால் பிரச்சனை மொபைல் போன் வாங்குவதுதான். நான் என் மனைவியிடம், நம்மிடம் சாப்பாட்டுக்கே பணம் இல்லை, பிறகு மொபைலுக்கு பணம் எங்கிருந்து வரும் என்று கேட்டேன். ஒரு நாள் நானும் என் மனைவி மற்றும் வினோத்துடன் நடைபாதை கடைக்குச் சென்றேன். நான் அங்கிருந்து வினோத்தை அவனது வேலைக்கு அனுப்பிவிட்டு நானும் என் மனைவியும் அமர்ந்து துணி விற்றுக் கொண்டிருந்தோம். நான் மக்களுக்கு துணி காட்டுவதில் மும்முரமாக இருந்தபோது அந்த சந்தை வழியாகச் சென்ற என் இளைய மகன் ராகுல் எங்களை பார்த்தான். அவன் காரிலிருந்து இறங்கி எங்களை சந்திக்க வந்தான். என் அருகில் வந்து, அப்பா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். நான் அவன் பேச்சுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. நான் அவனை கண்டுகொள்ளாமல் இருந்தேன். பிறகு அவன் என் மனைவியிடம் சென்று, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அம்மா? நான் உங்களை எங்கெல்லாம் தேடவில்லை. நாங்கள் இருக்கும்போது நீங்கள் இப்படி சந்தையில் உட்கார்ந்து துணி விற்கிறீர்களே. இப்போதுதான் என் நண்பன், நீங்கள் அவன் பங்களாவுக்கு எதிரே உள்ள சிறிய வாடகை வீட்டில் வசிப்பதாகச் சொன்னான். நீங்கள் அந்த சிறிய வீட்டில் வசிப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் இருக்கும்போது நீங்கள் இதையெல்லாம் செய்யவோ அந்த சிறிய வீட்டில் வசிக்கவோ தேவையில்லை என்றான். நான் கத்துக்கொண்ட என் மகனிடம், உன் பணக்கார நண்பனின் வீட்டுக்கு எதிரே நாங்கள் வசிப்பதை உன்னால் பார்க்க முடியவில்லை என்றும், உன் தந்தை என்ற இந்த ஊனமுற்ற மனிதன் இங்கே உட்கார்ந்திருப்பதை பார்க்க முடியவில்லை என்றும் ஏன் சொல்லக்கூடாது? அந்த தந்தை உன் கௌரவத்திற்கு ஒரு களங்கம் என்று சொல் என்றேன். ராகுல், அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றான். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். நான் இங்கே நடைபாதையில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து நீ பயந்துவிட்டாய்.
நகரத்தின் தொழிலதிபர் நிதின் அகர்வாலின் மருமகன் இந்த பிச்சைக்காரனின் மகன் என்று மக்கள் பேசுவார்களே என்று பயப்படுகிறாய் என்றேன். என் மகன் பதற்றத்துடன் இல்லையப்பா, அப்படி எதுவும் இல்லை என்றான். நான், உன் பொய்யான முகத்தை இங்கிருந்து கொண்டு போ. நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை விட்டுவிடு. எப்படியும் நீ எங்களை தனிமையில் விட்டுவிட்டு சென்றுவிட்டாய் என்றேன். நான் என் மகனை போகச் சொன்னேன். அவன் அங்கிருந்து சென்றுவிட்டான். பல நாட்களாக எங்கள் துணிகள் விற்பனையாகவில்லை. என் மனைவியின் முகம் சோகமானது. 2 நாட்கள் கழிந்தன. வினோத் வீட்டிற்குள் மகிழ்ச்சியுடன் வந்து என் மனைவியை உறக்க அழைத்தான். அம்மா, இப்போது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். நாமும் துணிகளை ஆன்லைனில் விற்கலாம் என்றான். அவன் கையில் வைத்திருந்த மொபைலை என் மனைவியிடமும் என்னிடமும் கொடுத்தான். இந்த மொபைல் மிகவும் விலை உயர்ந்ததாக தெரிந்தது. சுமார் 40 முதல் 50,000 மதிப்புள்ள மொபைலாக இருக்கும். ஆனால் வினோத்திடம் இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது? நான் ஆச்சரியப்பட்டேன். வினோத் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். நான் அவனிடம், மொபைல் வாங்க உன்னிடம் பணம் ஏது என்று கேட்டேன். என் பேச்சைக் கேட்டு வினோத் அமைதியானான். பதில் சொல் வினோத், உன்னிடம் பணம் ஏது என்று கேட்டேன். அவன் கண்களை தாழ்த்திக் கொண்டான். நீ திருடினாயா என்று கேட்டேன். அவன், இல்லையப்பா, நான் திருடவில்லை என்றான். பிறகு இந்த பணத்தை எங்கிருந்து எடுத்தாய்? நீ பார்க்கும் வேளையில் 1000 ரூபாய் கிடைப்பதே கஷ்டம். அப்படி இருக்க இவ்வளவு பணம் உன்னிடம் எப்படி வந்தது? எனக்கு பதில் சொல் என்றேன். வினோத் திரும்ப தான் திருடவில்லை என்றே சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் அவனிடம் இவ்வளவு பணம் வந்ததும் மொபைல் வாங்கி வந்ததும் சாதாரண விஷயமல்ல. நான் அவன் திருட்டு பணத்தில்தான் இந்த மொபைலை வாங்கியிருக்கிறான் என்று நினைத்து அவன் முகத்தில் அறைந்தேன். வினோத் கைகூப்பி, இல்லையப்பா, நான் எங்கும் திருடவில்லை என்றான். ஆனால் அவன் பேச்சை நான் நம்பவில்லை. நான் அவனை மீண்டும் மீண்டும் அடித்தேன். அவன் கீழே விழுந்தான். அப்போது எங்கள் பழைய பகுதியில் வசிக்கும் ஒரு அண்டை வீட்டுக்காரர் எங்கள் வீட்டிற்கு வந்து, விக்ரமண்ணா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இவனை ஏன் அடிக்கிறீர்கள் என்று கேட்டார். இவன் திருட்டு பணத்தில் மொபைல் வாங்கி வந்திருக்கிறான் என்று நான் அவரிடம் சொன்னேன். பிறகு அவர் சொன்னதைக் கேட்டு என் காலடியில் பூமி நழுவியது. இவன் திருடவில்லை, இவன் தன் இரத்தத்தை விற்றிருக்கிறான். 1 முறை அல்ல 2 முறை இரத்தம் விற்று இந்த மொபைலை வாங்கி வந்திருக்கிறான். இன்று நான் இரத்த வங்கிக்குச் சென்றிருந்தேன். அங்கே ஒருவன் இவனை பிடித்து தள்ளி வெளியேற்றிக் கொண்டிருந்தான். நான் என்ன நடந்தது, ஏன் இவனுடனே இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், இந்த பையன் ஏற்கனவே 1 முறை இரத்தம் கொடுத்துவிட்டான். இப்போது மீண்டும் முகத்தை மூடிக்கொண்டு இரத்தம் கொடுக்க வந்திருக்கிறான். இவர்கள் இரத்தம் விற்பதையே தொழிலாக கொண்டுள்ளார்கள் என்று கூறினார்கள். நான் வினோத்தை பார்த்து, இரத்தம் விற்கும் அளவுக்கு உனக்கு என்ன நிர்பந்தம் வந்தது என்று கேட்டேன். அதற்கு அவன், மொபைல் தேவைப்பட்டது, அதனால்தான் என் இரத்தத்தை விற்றேன் என்றான். அண்டை வீட்டுக்காரர் சொன்னதைக் கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது. என் மனைவி அவனை கட்டிப்பிடித்துக் கொண்டாள். நீ எங்களுக்காக செய்வதை எங்கள் சொந்த பிள்ளைகள் கூடச் செய்ததில்லை என்று கூறினாள். நானும் வினோத்தை அடித்ததற்காக அவனிடம் மன்னிப்பு கேட்டு அவனை அன்போடு அணைத்துக் கொண்டேன். இப்படியாக எங்களிடம் மொபைல் வந்தது. பிறகு என் மனைவி அதில் சிம் கார்டை போட்டாள். சமூக வலைதளங்களில் கணக்குகளைத் தொடங்கி அந்த துணிகளை புகைப்படம் எடுத்து விலையுடன் பதிவேற்றினாள். இப்படியே செய்ய சிலருக்கு எங்கள் துணிகள் மிகவும் பிடித்துப்போய் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தார். என் மனைவி ஆர்டரை உறுதி செய்தால் வினோத் அந்த முகவரிக்குச் சென்று ஆடைகளை கொடுத்து வருவான். இப்படியே எங்கள் வேலை நடக்கத் தொடங்கியது. பிறகு மெல்ல மெல்ல நாங்கள் கடினமாக உழைத்து மிகவும் வெற்றிகரமானோம். ஆரம்பத்தில் நாங்கள் சில ஆடைகளை ஆன்லைனில் விற்று வந்தோம். அதன் பிறகு நாங்கள் ஒரு சிறிய கடையை திறந்தோம். அந்த விற்ற ஆடைகளின் பணத்தில் வேறு ஆடைகளை வாங்கினோம். அந்த ஆடைகளை என் மனைவியும் நானும் கடையிலும் விற்றோம். மொபைல் மூலம் ஆன்லைனிலும் டெலிவரி செய்யத் தொடங்கினோம். எங்கள் கடை மற்றும் இணையதளத்தின் பெயர் நகரத்தில் பிரபலமானது. ஒரு நாள் கடைக்கு என் மனைவிக்கு ஆன்லைன் பிசினஸ் ஐடியாவை கொடுத்த அதே பெண் வந்தாள். அவள் வந்து என் மனைவியிடம், ஆன்ட்டி, நீங்கள் ஒருமுறை பழைய துணிகளை விற்றுக் கொண்டிருந்தவர்தானே என்று கேட்டாள். என் மனைவி, ஆம், நான் அவளேதான். உனக்கு மிக்க நன்றி. இன்று நீ கொடுத்த ஐடியாவால் நாங்கள் இவ்வளவு வெற்றிகரமாகிவிட்டோம் என்றாள். அந்த பெண், ஆன்ட்டி, நீங்கள் இன்னும் வெற்றிகரமாக ஆகலாம். நான் ஒரு புகைப்படக் கலைஞர். நான் உங்கள் ஆடைகளை புகைப்படம் எடுத்து மற்றவர்களுடன் பகிர்வேன். இதனால் உங்கள் ஆடைகளுக்கு இன்னும் பெயர் கிடைக்கும், நீங்கள் பிரபலமாவீர்கள் என்றாள். கடவுள் அந்த பெண்ணை எங்களுக்கு ஒரு உதவியாளராக அனுப்பியிருந்தார். அவள் எங்களை சந்திக்கும் போதெல்லாம் எங்கள் நன்மைக்காகவே பேசினாள். இப்படி ஒரு நாள் அவளை எங்கள் ஆடைகளை புகைப்படம் எடுக்க அழைத்தோம். அவள் எங்கள் ஆடைகளை புகைப்படம் எடுத்துச் சென்று பல சமூக வலைதளங்களில் பகிர்ந்தாள். இப்படியே எங்கள் தொழில் வளர்ந்து கொண்டே சென்றது. எவ்வளவு வளர்ந்தது என்றால், எங்கள் சிறிய கடையிலிருந்து பல பெரிய ஷோரூம்கள் உருவாகின. பின்னர் ஒரே ஷோரூமிலிருந்து பல கிளைகளை திறந்தோம். எங்கள் நாட்கள் மாறின. நாங்கள் வானத்தின் உயரத்தை தொடும் அளவுக்கு கடினமாக உழைத்தோம். வெற்றி எங்கள் காலடியில் வந்து விழுந்தது. இதையெல்லாம் சொல்வது மிகவும் எளிதாக தோன்றுகிறது.
ஆனால் இதையெல்லாம் செய்வது எங்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. என் மனைவியும் நானும் எங்கள் கடின உழைப்பால் மிகவும் வெற்றிகரமானோம். எங்களுக்கு பல துணி ஆலைகள் இருந்தன. பல பெரிய துணி ஷோரூம்கள் இருந்தன. என் மகன் ராகுலின் மாமனாரையும் வியாபாரத்தில் பின்னுக்கு தள்ளினேன். நகரத்தில் உள்ள துணி ஷோரூம்களில் எனக்கு என்று ஒரு தனி இடம் உருவானது. மக்கள் என்னை மதிக்கத் தொடங்கினார்கள். என் நிறுவனம் தயாரித்த ஆடைகளை அணிய விரும்பினார்கள். ஏனெனில் என் நிறுவனத்தின் ஆடைகள் இப்போது பிராண்டட் ஆடைகளாக கருதப்பட்டன. இரவும் பகலும் உழைத்து நான் இந்த அடையாளத்தை உருவாக்கினேன். எனக்கு உதவிய அந்த பெண்ணை நாங்கள் எங்கள் ஷோரூம் ஆடைகளை புகைப்படம் எடுக்க புகைப்படக் கலைஞராக வேலைக்கு அமர்த்தினோம். அவளும் எங்கள் வேலையில் மிகவும் ஈர்க்கப்பட்டாள். அவளும் எங்களைப் போலவே பிரபலமானாள். இந்த வெற்றியில் என் மனைவியும் வினோத்தும் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தனர். கடினமான சூழ்நிலைகளை எதிர்த்து போராடி நாங்கள் இங்கு வந்து சேர்ந்தோம். பார்த்துக் கொண்டிருக்கும்போதே நான் நகரத்தின் பெரிய ஷோரூம்கள் மற்றும் துணி ஆலைக்கு உரிமையாளரானேன். எனக்கும் பெரிய பங்கிலா இருந்தது. என் மனைவி அதில் வசதியாக வாழ்ந்து வந்தாள். வினோத் என் மகனைப் போல இருந்தான். என் தொழிலும் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தார்கள். கார் இருந்தது. நான் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வரும்போது என் மனைவி என்னை பார்த்து புன்னகைப்பாள். என் மாறிய அதிர்ஷ்டம் என்னையும் என் குடும்பத்தையும் மாற்றிவிட்டது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருந்தது. என் மனைவி என்னிடம் சொல்வாள், உங்களையும் நம் எல்லோரையும் இவ்வளவு வெற்றிகரமாக பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். நான் என் மனைவியிடம் எங்கள் வெற்றியுடன் சேர்த்து எங்கள் காதலின் வயதும் அதிகரித்துக் கொண்டே போவதுதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்றேன். என் மனைவி தன் வாழ்நாள் முழுவதும் என்னுடன் தோளோடு தோள் நின்று துணை நின்றவள். இன்று எங்கள் திருமண நாள். என் மனைவி எனக்காக ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்தாள். பல வருடங்களுக்குப் பிறகு இன்று நான் அவளுக்கு திருமண நாள் பரிசை கொடுத்தேன். அவள் அதை திறந்து பார்த்தாள். அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஏனென்றால் அந்த பரிசு பல வருடங்களுக்கு முன்பு என் மனைவி தன் கைகளிலிருந்து கழற்றி எனக்கு கொடுத்த அதே வளையல்கள்தான். அதை வைத்துதான் நான் என் மகன் யஷின் தொழிலை தொடங்கினேன். என் மனைவி அவற்றை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அவள் கூறினாள், இந்த பெட்டியில் வைரம், முத்துக்கள் மற்றும் நகைகள் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இன்று நீங்கள் எனக்கு இவ்வளவு விலைமதிப்பற்ற பரிசை தந்திருக்கிறீர்கள். என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. என் வளையல்களும் திரும்ப வர முடியுமா? இவை என் மாமியார் கொடுத்தவை. இது என் மாமியாரின் அடையாளம். நான் என் மனைவியிடம் சொன்னேன், பூஜா, இவற்றை உலகம் நம்மிடமிருந்து பறித்துவிட்டது. இன்று நான் அவற்றை உலகத்திடமிருந்து பறித்து வந்துள்ளேன். இது ஒன்றுமே இல்லை. நான் உனக்காக உலகின் எல்லா மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து குவிப்பேன் என்றேன். என் மனைவியின் கண்களில் கண்ணீர் வந்தது. இன்று இந்த கண்ணீர் மகிழ்ச்சியின் கண்ணீர். நான் என் மனைவியிடம், பூஜா, வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீ எனக்கு எதையாவது கொடுத்திருக்கிறாய். என்னிடம் எதையும் கேட்டதில்லை என்றேன். என் மனைவி அழுது கொண்டே, எனக்கு உங்களிடம் கேட்க வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. நேரம் வரும்போது கேட்டுக்கொள்கிறேன் என்றாள். அவள் தன் வளையல்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். நான் என் மனைவியிடம் அந்த நேரத்திற்காக காத்திருப்பேன் என்று சொன்னேன். மகிழ்ச்சியாக நாங்கள் ஒன்றாக சாப்பிட்டோம். வினோத் எனக்கு மிகவும் பிரியமானவன். ஏனென்றால் அவனும் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தான். ஐஸ்வர்யா என்ற அந்த புகைப்படக் கலைஞர் பெண் எங்கள் வீட்டின் குடும்ப உறுப்பினரைப் போலவே ஆகிவிட்டாள். அவள் எங்களை தன் குடும்பத்தினருடனும் அறிமுகப்படுத்தினாள். அவள் குடும்பத்தினர் மிகவும் நல்லவர்கள். வாழ்க்கை இப்படியே போய்க் கொண்டிருந்தது. நான் ஏழைகள் மீது மிகுந்த அக்கறை காட்டினேன். அவர்களின் உதவிக்காக நிறைய தானம் செய்வேன். மக்கள் என்னை மிகவும் மதிக்கத் தொடங்கினார்கள். ஆனால் நான் எல்லோரிடமும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், வீட்டில் உள்ள பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என் நிறுவனத்தில் வேலை செய்யும் சுரேஷ் என்ற நபர் என்னிடம் வந்தார். அவருக்கு தன் மகளின் திருமணம் செய்ய வேண்டியிருந்தது. அவர் என்னிடம் உதவி கேட்க வந்தபோது நான் அவருக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்தேன். அவர் தன் மகன் மற்றும் மருமகளுடன் என்னிடம் வந்தார். நான் அவருக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்தபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். நீங்கள் தெய்வம் சார். உங்களுக்கு ஈடு இணை இல்லை. நீங்கள் மிகவும் இரக்கமுள்ளவர். எனக்கு உதவி செய்து எனக்கு மிகப்பெரிய உபகாரம் செய்திருக்கிறீர்கள் என்று கூறினார். அவர் அந்த 1,00,000 ரூபாயை தன் மகனின் கையில் கொடுக்க முயன்றார். மகனே, இந்த பணத்தை பத்திரமாக வைத்துக்கொள். தங்கையின் திருமணத்திற்கு உதவும் என்று கூறினார். அவர் பணத்தை தன் மகனின் கையில் கொடுத்தவுடனே நான் அவர் மகனின் கையை பிடித்து, இல்லை சுரேஷ், இந்த தவறை செய்யாதே. உன் காலில் நீயே கோடாரியை போட்டுக்கொள்ளாதே என்றேன். இந்த உலகம் மிகவும் கொடூரமானது, இரக்கமற்றது. இது உன்னை எங்கும் முகம் காட்ட முடியாத அளவுக்கு ஆக்கிவிடும் என்று சொன்னேன். என் பேச்சைக் கேட்டு சுரேஷ் என்னை உற்று பார்த்தார். நான் சுதாரித்துக் கொண்டேன். நான் அவரிடம், மன்னிக்கவும் சுரேஷ், உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் தலையிட எனக்கு உரிமையில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் இந்த பணத்தை நீங்களே உங்கள் வசம் வைத்துக்கொண்டு உங்கள் கையாலேயே உங்கள் மகளின் திருமணத்தை நடத்துங்கள் என்று மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். இந்த பொறுப்பை உங்கள் இரத்த உறவுகளிடம் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் எனக்கு நடந்ததெல்லாம் நினைவுக்கு வந்தது. நானும் என் மகனை நம்பினேன். அவன் என் பணத்தை அவன் கணக்கிற்கு மாற்றிக்கொண்டான். என் வீட்டையும் ஏமாற்றி அவன் மனைவியின் பெயருக்கு மாற்றிக்கொண்டான்.
இப்போது நிதின் அகர்வாலின் பெயரை சந்தையிலிருந்து அழிப்பதே என் இலக்காக இருந்தது. அதனால்தான் நான் என் ஷோரூம் மற்றும் தொழிலை இவ்வளவு பெரியதாக வளர்த்தேன். என் மகனின் மாமனாரான நிதின் அகர்வாலின் பெயரை முழுமையாக அழிக்க விரும்பினேன். அவரை நடுத்தெருவுக்கு கொண்டு வர விரும்பினேன். இதற்காக எவ்வளவு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை என்று முடிவு செய்திருந்தேன். ஏனென்றால் அவருடைய முழு தொழிலையும் என் மகன்தான் கவனித்துக் கொண்டிருந்தான். ஒருநாள் நான் என் பெரிய காரில் என் பழைய பகுதிக்குச் சென்றேன். அங்கு என் நண்பரின் மளிகை கடை இருந்தது. நான் காரில் வருவதை பார்த்து அவர் திகைத்துப் போனார், மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவர் எனக்கு முன்னால் கைகூப்பி நின்றார். வாருங்கள் வாருங்கள் சார் என்றார். நான் இப்படிச் சொல்லி என்னை திட்டாதே, நண்பர்களை கேலி செய்யக்கூடாது என்றேன். நான் அவர் முன் என் கையை நீட்டினேன். நான் என்னுடைய விருப்பமான சிகரெட்டை கேட்கிறேன் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவர் உடனே சிகரெட்டை எடுத்து என் கையில் வைத்தார். நான் அவரிடம் இதற்கான பணத்தை என் கணக்கில் எழுதி வைத்துக்கொள் என்றேன். என் பேச்சை கேட்டு அவர், நீ கவலைப்படாதே விக்ரம், நீ அப்படியேதான் இருக்கிறாய், மாறவே இல்லை. நாங்கள் எப்போதும் உன்னை நினைத்து பார்க்கிறோம், உன்னை புகழ்கிறோம் என்றார். நானும் உங்களை மறக்கவில்லை. இன்று உங்கள் ஞாபகம் வந்ததால் பார்க்க வந்தேன் என்றேன். பிறகு கனடாவில் வேலை பார்க்கும் மகனை கொண்ட மற்றொரு நண்பரை சந்திக்க அவர் வீட்டுக்குச் சென்றேன். அங்கு சென்று பார்த்தபோது என் நண்பர் நோய்வாய்ப்பட்டு கட்டிலில் படுத்திருந்தார். அவருடைய மகன் நிம்மதியாக உட்கார்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருப்பதையும் என் நண்பர் வலியால் துடிப்பதையும் கண்டேன். நான் நீண்ட நேரம் அவர் வீட்டு வாசலில் நின்றேன். அவர் வீட்டின் நிலையை பார்த்துக் கொண்டிருந்தேன். அவர் வீட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. சிறிது நேரத்தில் என் நண்பரின் மருமகள் வெளியே முற்றத்திற்கு வந்தாள். இங்கே என் நண்பர் கட்டிலில் படுத்திருந்தார். அவள் அவரை திட்டும் விதமாக பேசத் தொடங்கினாள். எவ்வளவு நேரமா படுத்திருக்கிறீர்கள்? வீட்டு வேலை செய்யுங்கள். வீட்டு வேலை செய்தால்தான் இந்த வீட்டில் இருக்க முடியும், இல்லையென்றால் இந்த வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என்றாள். அவள் சத்தம் போட்டுக்கொண்டே தன் கணவரிடம், உங்கள் அப்பா எந்த வேலையும் செய்வதில்லை. ஒன்று இந்த வீட்டில் இவர் இருப்பார் அல்லது நான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். அவளுடைய மகன் தலைகுனிந்து தன் தந்தையின் முன் வந்து, அப்பா, நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டுமென்றால் வேலை செய்ய வேண்டும், இல்லையென்றால் நீங்கள் இந்த வீட்டை விட்டுப் போகலாம். என் மனைவியின் குணம் உங்களுக்கு தெரியும்தானே என்றான். என் நண்பர் அழுது கொண்டே தன் மகனின் முன் கைகூப்பி, என்னப்பா இப்படி பேசுகிறாய்? கடைசியில் நான் எங்கே போவேன்? எனக்கு ஆதரவே நீதான் என்றார். அவர் அழுது கொண்டே தன் மகனிடம், என்னை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றாதே மகனே, இந்த வீட்டிற்காக நான் என்ன செய்யவில்லை? துணி துவைத்தேன், பாத்திரம் கழுவினேன், சுத்தம் செய்தேன். மருமகள் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு பட்டினியாக கூட இருந்தேன். மருமகளின் வசவுகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்போது என் எலும்புகளில் இதையெல்லாம் செய்யும் தெம்பு இல்லாதபோது மருமகள் என்னை வீட்டை விட்டு வெளியேறச் சொல்கிறாள். எனக்கு வயதாகிவிட்டது. இனி இந்த வேலைகளையெல்லாம் செய்யும் அளவுக்கு என் உடலில் தெம்பு இல்லை. நான் இந்த வீட்டிற்காக எல்லாவற்றையும் செய்தேன். ஆனால் ஒருபோதும் இந்த வீட்டின் மானத்தை வெளியே போகவிட்டதில்லை. நீ என் ஒரே மகன், அவள் உன் மனைவி என்பதை நினைத்து மட்டுமே அமைதியாக இருந்தேன். நான் எப்போதும் இந்த வீட்டின் கௌரவத்தை காப்பாற்றினேன். என்னை வெளியேற்றாதே மகனே. இந்த வயதான காலத்தில் நான் எங்கே போவேன்? நான் கண்களில் கண்ணீருடன் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தேன். என் நண்பரின் வீட்டில் நடப்பவற்றை கேட்டுக்கொண்டிருந்தேன். என் நண்பர் அழுது கொண்டே தன் மகனிடம், நான் தெருக்களில் அலைந்து திரிந்தால் மக்கள் என்ன சொல்வார்கள்? இவன் சஞ்சய், தன் கடின உழைப்பால் மகனை படிக்க வைத்து கனடாவுக்கு அனுப்பிய தந்தை. அந்த தந்தை இன்று தெருக்களில் அலைந்து திரிகிறார் என்று சொல்வார்கள். வீட்டின் மானத்தை வாங்காதே மகனே. என்னை எப்போது இந்த வீட்டை விட்டு வெளியேற்றினாலும் என் பிணமாக உன் தோளில் தூக்கிச் செல் என்றார். அவருடைய மகன் தலை குனிந்து அங்கிருந்து சென்றுவிட்டான். நான் என் கண்களில் கண்ணீருடன் அங்கே நின்று கொண்டிருந்தேன். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் பின்னாலிருந்து என் நண்பரின் தோளில் கை வைத்தேன். அவர் திரும்பி பார்த்ததும் திடுக்கிட்டார். அவர் அழுது கொண்டே, விக்ரமண்ணா, நான் என் பார்வையிலேயே தாழ்ந்துவிட்டேன், இன்று உன் பார்வையிலும் விழுந்துவிட்டேன் என்றார். நான் அவரை என் மார்போடு அணைத்துக் கொண்டேன். நாங்கள் 2 நண்பர்களும் நீண்ட நேரம் ஒருவருக்கொருவர் அழுது தீர்த்தோம். நான் என் நண்பரை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். வீட்டிற்கு வந்ததும் என் மனைவி அவருக்கு உணவு பரிமாறினாள். அவர் அழுது கொண்டே, அண்ணி, என்னால் சாப்பிட முடியாது என்றார். நான் அவருக்கு ஆறுதல் கூறி, சஞ்சய், கொஞ்சம் சாப்பிடு என்றேன். அவர், இல்லை விக்ரமண்ணா, எனக்கு பசி இல்லை என்றார். ஆனால் நான் எங்கள் நட்பின் உரிமையைச் சொல்லி அவரை வற்புறுத்தி சாப்பிட வைத்தேன். இந்த உலகில் என்னைப் போல இன்னும் எத்தனை விக்ரம்கள், எத்தனை சஞ்சய்கள் இருக்கிறார்களோ என்று என் மனதில் நினைத்துக் கொண்டேன். இது ஒரு பிரச்சினை. இது ஒரு சிக்கலான விஷயம். வெற்றி பெற்ற பிறகு தங்கள் பெற்றோரை வீட்டை விட்டு வெளியேற்றும் பிள்ளைகளால் பாதிக்கப்பட்ட முதியவர்களுக்காக நான் ஒரு முதியோர் இல்லத்தை கட்டினேன். உறவுகள் இருந்தும் இந்த உலக கூட்டத்தில் தனியாக இருப்பவர்களுக்காக இந்த ஆசிரமத்தை நான் கட்டினேன். இந்த முதியோர் இல்லத்தை நான் ஊரால் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக கட்டவில்லை. மாறாக தங்கள் சொந்த இரத்த பந்தங்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுக்காக கட்டினேன்.
இந்த முதியோர் இல்லத்தின் மூலம் என்னைப் போலவே தங்கள் குழந்தைகளை விட்டு பிரிந்த பல முதியவர்களுக்கு ஆதரவு கிடைத்தது. அந்த முதியவர்கள் வேலை செய்து அவர்களுக்கான பணத்தை அவர்களே சம்பாதிக்கும் வகையில் பல வேலைகளையும் அங்கு ஏற்பாடு செய்திருந்தேன். இந்த முதியோர் இல்லத்தில் அவர்களுக்கு வேலை, தங்குவதற்கு இடம் மற்றும் சாப்பிடுவதற்கு உணவு என அனைத்தும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. என் மகனின் மாமனாரின் தொழில் முற்றிலும் முடங்கிவிட்டது. அவர் முழுவதுமாக அழிந்து போனார். ஏனென்றால் என் வெற்றி அவரை அழித்துவிட்டது. என் வெற்றி அவருடைய வெற்றியை பின்னுக்கு தள்ளிவிட்டது. தன் அழிவுக்கு பின்னால் யாருடைய கை இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். அதனால் அவர் என்னை சந்திக்க என் மகனை அழைத்துக்கொண்டு என் அலுவலகத்திற்கு வந்தார். நான் அவரை பார்த்துவிட்டு பார்க்காதது போலிருக்க, அவர் விக்ரம்ஜி, என்னை அடையாளம் தெரியவில்லையா? நான் தான் நிதின் அகர்வால் என்றார். நான் உங்களை எப்படி அடையாளம் காண முடியும்? இன்று நீங்கள் மிகவும் கவலையாக இருக்கிறீர்கள் என்றேன். அவர் முகத்தில் கவலை அப்பட்டமாக தெரிந்தது. நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் சொல்லுங்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் என்னிடம், நீங்கள் என்னுடைய எல்லாவற்றையும் பறித்துவிட்டீர்கள், சந்தையில் என் பெயரை கூட அழித்துவிட்டீர்கள் என்று கூறினார். என்னை இப்படி அழித்து நடுத்தெருவில் நிறுத்தினார்கள். நான் சொன்னேன், இதன் பெயர்தான் உலகம். இங்கே ஒருவருக்கு லாபம் வந்தால் இன்னொருவருக்கு நஷ்டம் ஏற்படும். நான் சொன்னேன், நினைத்துப் பார், ஒருநாள் நீயும் என்னிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டாய். என் பேச்சை கேட்டு அவன் முகத்தில் வியர்வை வழிந்தது. என் மகன் ராகுலின் நிலையும் அப்படித்தான் இருந்தது. ராகுல் என் முன் கைகூப்பி, அப்பா, நான் அழிந்து போவேன், தயவு செய்து எங்களுக்கு இப்படி செய்யாதீர்கள். இந்த வியாபாரத்தில் என் உழைப்பும் உள்ளது. குறைந்தது என் எதிர்காலத்தைப் பற்றியாவது யோசியுங்கள் என்று கெஞ்சினான். நான் என் மகனிடம், உன் எதிர்காலத்தில் எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று கூறினேன். இன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னைப் பற்றி சிந்திக்க உரிமை உண்டு. நான் என்னைப் பற்றி யோசிக்கிறேன் என்றால் அதில் என்ன தவறு இருக்கிறது? இது அதே வார்த்தைகள்தான் ஒரு நாள் என் மகன் வீட்டை விட்டு வெளியேறும்போது எங்களிடம் சொன்னான். நான் சொன்னேன், நீங்கள் என் நேரத்தை வீணடிக்கிறீர்கள், இங்கிருந்து போகலாம். என் மகனும் அவன் மாமனாரும் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு அங்கிருந்து சென்றுவிட்டார்கள். சில நாட்கள் இப்படியே கடந்து சென்றன. என் மூத்த மகன் யஷ் போலீசில் இருப்பதாக எனக்கு செய்தி கிடைத்தது. அவன் வேலை செய்த இடத்தில் 4 மாத சம்பளத்தை முன்பணமாக வாங்கியிருந்தான். மெல்ல மெல்ல அவன் தன் கம்பெனி முதலாளிக்கு கடனாளியாகிவிட்டான். அவன் இன்னும் தன் முதலாளியின் கடனை திருப்பி செலுத்தவில்லை. இந்த குற்றச்சாட்டில் முதலாளி அவனை கைது செய்ய வைத்தார். ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு அவன் மனைவி அழுது கொண்டே வந்தாள். என் மனைவி அவளை பார்த்து அதிர்ச்சியடைந்து, மருமகளே, நீ இங்கேயா என்று கேட்டாள். அவள் என் மனைவியின் முன் கைகூப்பி நின்றாள். அத்தை, நான் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டேன். பிரச்சனைகள் மலைபோல் எங்கள் மீது விழுந்துவிட்டன என்று கதறினாள். போலீஸ் எப்படி யஷை கைது செய்து அழைத்துச் சென்றது என்பதை அவள் விவரித்தாள். நான் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். என் மனைவி இதை கேட்டதும் அவளுடைய தாய்மை உணர்வு விழித்துக் கொண்டது. அவள் தன் மகனுக்காக அழ ஆரம்பித்தாள். என்னை பார்த்து, கேட்டீர்களா, நம் மகனை போலீஸ் கைது செய்துவிட்டது என்றாள். நான், ஆம் ஆம் கேட்டேன், இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது என்றேன். என் மகனின் மனைவி, அப்பா, உங்கள் மகன் நிரபராதி என்று உங்களுக்கு தெரியும். அவர் வெறும் பணம் மட்டும்தானே வாங்கினார் என்றாள். அவரால் பணத்தை திருப்பிக் கொடுக்க முடியவில்லை. முதலாளி அதிக தொகையை கணக்கு காட்டி அவரை சிக்க வைத்து கைது செய்ய வைத்துள்ளார். அவர் அவ்வளவு பணம் வாங்கவே இல்லை. என் கணவர் மீது அவர்கள் சுமத்தும் அளவுக்கு அவர் கடன் வாங்கவில்லை. முதலாளி அவரை சிக்க வைக்கிறார் என்று அவள் கைகூப்பி அழுதுகொண்டே சொன்னாள். தயவு செய்து அப்பா யஷை காப்பாற்றுங்கள். அவள் என் காலில் விழுந்து, நாங்கள் எங்கும் செல்ல வழியில்லாமல் போய்விடுவோம் என்று கெஞ்சினாள். நான் சொன்னேன், இங்கே குற்றவாளிகளுக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் யாருமில்லை. நீ தவறான வாசலுக்கு வந்திருக்கிறாய். இப்படி சொல்லிவிட்டு நான் என் அறைக்குச் சென்று விட்டேன். அதன் பிறகு அவள் என் மனைவியின் காலில் விழுந்து கெஞ்சினாள். என் மனைவி தன் மகனுக்கு ஜாமீன் வாங்குவதற்காக மருமகளுடன் செல்ல தயாரானாள். நான் அதை பார்த்துவிட்டு அவளை குரல் கொடுத்து தடுத்து நிறுத்தினேன். நீ ஜாமீன் கொடுக்க மாட்டாய், என் மேல் ஆணை என்று கூறினேன். என் மனைவி என்னை பார்த்து அதிர்ச்சியடைந்தாள். என் மகனின் மனைவி அவமானத்துடன் அங்கிருந்து சென்றுவிட்டாள். ஆனால் இரவு முழுவதும் என் மனைவி விம்மி விம்மி அழுதுகொண்டே இருந்தாள். அவள் அழும் சத்தம் எனக்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. காலையில் நான் எழுந்து போலீஸ் நிலையத்திற்குச் சென்று அமைதியாக என் மகனுக்கு ஜாமீன் வாங்கினேன். போலீசாரிடம் என் மகனுக்கு ஜாமீன் நான் தான் வாங்கினேன் என்று தெரியக்கூடாது என்று சொல்லிவிட்டேன். ஏனென்றால் இப்போது எனக்கு போலீஸ் வட்டாரத்தில் நல்ல அறிமுகம் இருந்தது. போலீசார் என்னை மதித்தார்கள். என் மனைவியின் தாய்மை உணர்விற்காக மட்டுமே நான் இதை செய்தேன். என் நண்பன் சஞ்சய் இப்போது என்னுடன் அலுவலகத்தில் வேலை செய்து வந்தான். அவன் மிகவும் வெற்றியடைந்திருந்தான். ஒரு ஷோரூமை நான் அவன் பெயரில் எழுதிக் கொடுத்தேன். சஞ்சய் பணக்காரனாகிவிட்டான் என்று அவனது மகனுக்கும் மருமகளுக்கும் தெரிந்ததும் அவர்கள் சஞ்சயை சந்திக்க வந்தார்கள். தன் மகனும் மருமகளும் தன்னை தேடி வந்திருப்பதை சஞ்சய் பார்த்தான். அவன், இன்று என்னை சந்திக்க எப்படி இங்கே வந்தீர்கள் என்று கேட்டான்.
அவனது மருமகள் இனிமையாக பேச ஆரம்பித்தாள். ஏனென்றால் அவன் பணக்காரனாகிவிட்டான் என்பது அவளுக்கு தெரியும். மகனும் தன் தந்தையிடம் பரிதாபமாக பேசினான். எங்களிடம் என்ன தவறு நடந்ததோ அதற்காக எங்களை மன்னித்துவிடுங்கள் என்று மகன் கூறினான். அவர்கள் அவனை வீட்டிற்கு அழைத்து செல்ல பிடிவாதம் பிடித்தார்கள். அவன் சொன்னான், என்னை மிருகங்களை விட மோசமாக நடத்தும் அந்த வீட்டிற்கு நான் வரமாட்டேன். மகன், அப்படியெல்லாம் நடக்காது அப்பா என்றான். அவர்கள் இருவரும் அழுதுகொண்டே தங்கள் தந்தையை வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்ல விரும்பினார்கள். ஆனால் சஞ்சய், நான் உங்கள் பேச்சில் மயங்க மாட்டேன். இவை முதலை கண்ணீர். இது வெறும் பணத்திற்காக மட்டுமே. இன்று என்னிடம் பணம் வந்துவிட்டதால் நீங்கள் என்னை மதிக்கிறீர்கள் என்று கூறிவிட்டான். அவன் மேலும், உங்கள் துக்கடாவில் வாழ்ந்த உங்கள் தந்தை இறந்துவிட்டார். நான் எப்படி கஷ்டப்பட்டேனோ அதேபோல் உங்கள் பிள்ளைகள் உங்களை நடத்தாமல் இருக்க கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அப்படி நடந்தால் நீங்களும் முதியோர் இல்லத்திற்கு வந்துவிடுங்கள் என்று சொன்னான். அந்த கணவன் மனைவி இருவருக்கும் தங்கள் தவறு புரிந்தது. ஒரு நாள் நான் என் அலுவலகத்திற்குள் நுழைந்தபோது என் மேலாளர் ஒரு பையனை நேர்காணல் செய்வதைக் கண்டேன். அந்த பையன் வேறு யாருமல்ல, என் மகன் யஷ்தான். அவன் என் நிறுவனத்தில் வேலை கேட்டு நேர்காணல் கொடுத்துக் கொண்டிருந்தான். நேர்காணலின் போது மேலாளர் என் மகனின் தகுதியைப் பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது நான் பின்னாலிருந்து குறுக்கிட்டு, ஏமாற்றுதல், துரோகம் மற்றும் மோசடி செய்வதுதான் அவர்களின் தகுதி என்று கூறினேன். நான் என் மேலாளரிடம், இந்த வேலைக்கு இவரை போன்ற படித்தவர்கள் நமக்கு தேவையில்லை என்று கூறினேன். இதை சொல்லிவிட்டு நான் என் கேபினுக்கு வந்துவிட்டேன். என் மகன் என்னை அவமானத்துடன் பார்த்துக்கொண்டே இருந்தான். அப்பா அப்பா என்று கூப்பிட்டுக்கொண்டே என் கேபின் வரை வந்தான். ஆனால் என் காவலாளி அவனை என் கேபினுக்குள் வரவிடவில்லை. மறுபுறம் என் 2 மகன்களுக்குள்ளும் சண்டை நடந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் வேலை கிடைக்காத என் மூத்த மகனை பார்த்து தன் மாமனார் வீட்டில் வாழ்ந்து வந்த என் இளைய மகனுக்கு பரிதாபம் ஏற்பட்டது. அவன் தன் அண்ணனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தான். இந்த பணத்தை கொடுக்கும்போது அவனது மனைவி நவ்யா அவனை பார்த்துவிட்டாள். அவள், இது உன் அண்ணனுக்கு கொடுக்க, இது ஒன்றும் ஹராமான சம்பாத்தியமில்லை. உன் அண்ணனுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் நமக்கு என்ன கவலை? நாமும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று உனக்கு தெரியும். உன் அண்ணனுக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் உன் சொந்த உழைப்பில் கொடு. இது என் அப்பாவின் பணம். இந்த விஷயத்தை வைத்து அந்த கணவன் மனைவிக்குள் பெரிய சண்டை நடந்தது. அவள் தன் கணவனுடன் சண்டையிடுவதை அவனது தந்தை பார்த்தார். ராகுலை திட்டத் தொடங்கினார். உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவன் நான். என் மகளை திட்ட உனக்கு எவ்வளவு தைரியம்? அவர் என் மகனை வீட்டை விட்டு வெளியே தள்ளினார். என் 2 மகன்களும் ஒவ்வொரு இடமாக அலைந்து திரிந்தார்கள். இன்று என் மகன் ஒரு காலத்தில் நான் இருந்த அதே நிலைக்கு வந்துவிட்டான். என் மகன் என் மளிகைக் கடை நண்பனிடம் கடன் வாங்க வேண்டாம் என்று என்னை தடுத்திருந்தான். ஏனென்றால் அதற்கான பணத்தை என் மகன் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று பயந்தான். இன்று அவன் அதே கடைக்கார நண்பரிடம் மளிகை சாமான்கள் வாங்கச் சென்றபோது என் நண்பர் அவனிடம், மன்னிக்கவும், உனக்கு கடன் கொடுக்க முடியாது. ஏற்கனவே உன் மீது 3 மாத கடன் பாக்கி உள்ளது என்றார். அவன் என் நண்பரிடம், என்னை நம்புங்கள், நான் உங்கள் கடனை அடைத்து விடுவேன் என்றான். ஆனால் என் நண்பர், இது நம்பும் காலமில்லை என்றார். அவர் என் மகனிடம், உன் தந்தைக்கு கெட்ட நேரம் வந்தபோது அவருக்கு எந்த கடனும் கொடுக்க வேண்டாம் என்று நீ என்னிடம் சொன்னது மறந்துவிட்டதா என்று கேட்டார். என் நண்பரின் இந்த அவமரியாதையான பேச்சைக் கேட்டு அவன் அவர் மீது கை ஓங்கப் போனான். ஆனால் தற்செயலாக நான் அதே நேரத்தில் அங்கே நின்று அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் உடனே என் மகனின் கையை பிடித்தேன். என் மகன் வெட்கப்பட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான். பல நாட்கள் இப்படியே கடந்து சென்றன. என் 2 மகன்களும் ஒவ்வொரு பைசாவுக்கும் தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் நான் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தபோது என் 2 மகன்களும் மருமகள்களும் என் வீட்டில் என் மனைவியின் அருகில் அமர்ந்திருப்பதைக் கண்டேன். இவர்கள் தாங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் அவர்களைக் கண்டுகொள்ளாமல் என் அறைக்குச் சென்றுவிட்டேன். ஏனென்றால் என்னால் அவர்களை மன்னிக்க முடியாது. என் மனைவி அறைக்கு வந்து, பிள்ளைகள் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறார்கள் என்றாள். அவர்கள் திருந்திவிட்டார்கள் என்று அவள் சொன்னாள். நான் என் மனைவியிடம் திட்டவட்டமாக மறுத்துவிட்டேன். நீ இங்கிருந்து போகலாம். நான் அவர்களை மன்னிக்க மாட்டேன். என் மனைவி, ஒரு நாள் நீங்கள் என்னிடம் சொன்னீர்கள், நீ என்னிடம் எதையாவது கேட்கும் அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன் என்று. இன்று நான் உங்களிடம் கேட்கிறேன், என் பிள்ளைகள் தவறு செய்துவிட்டார்கள். அவர்களை மன்னித்து விடுங்கள். நான் சொன்னேன், நான் அவர்களை மறந்துவிட்டேன். அதனால் நான் அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். என் மனைவி, நான் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருந்தேன். இன்று நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள். இன்று என் பிள்ளைகள் சோகமாக இருக்கிறார்கள். வீடில்லாமல் இருக்கிறார்கள். எல்லா திசையிலிருந்தும் உடைந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு தங்கள் தவறு புரிந்துவிட்டது. என் மனைவி அழுது கொண்டே என் முன் கெஞ்சினாள். நீங்கள் என்னிடம் சொன்னீர்கள் அல்லவா, நீ எதை விரும்புகிறாயோ அதை நான் தருவேன் என்று. இன்று நான் முதல் முறையாக உங்களிடம் எதையாவது கேட்கிறேன். நீங்கள் என் ஆசையை நிறைவேற்றியே ஆக வேண்டும். என் பிள்ளைகளை இந்த நிலையில் என்னால் பார்க்க முடியாது. என் மனைவி தன் தாய்மைக்காக என்னிடம் மன்றாடினாள்.
ஒரு நாள் நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தேன். இன்று நீங்கள் என் பேச்சை கேட்க மறுக்கிறீர்கள். நான் மிகப்பெரிய ஒரு சங்கடமான சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தேன். பின்னர் என் மனைவியின் வற்புறுத்தலுக்காக என் பிள்ளைகளை மன்னித்தேன். அவர்கள் என் வாழ்நாள் முழுவதும் என் மனதை காயப்படுத்தியவர்கள். என் 2 மகன்களையும் என் சொத்தில் பாதிக்கு வாரிசாக்கினேன். அவர்களை முன்பைப் போலவே வெற்றியடையச் செய்தேன். ஏனென்றால் நான் ஒரு தந்தை. ஒரு தந்தை தன் பிள்ளைகள் அழிவதை பார்க்க முடியாது. இதை நான் என் மனைவியின் நிம்மதிக்காக மட்டுமே செய்தேன். மீதமுள்ள பாதி சொத்தை என் மிக முக்கியமான மகனான வினோத்தின் பெயரில் எழுதி வைத்தேன். அவன்தான் அதற்கு முழு உரிமையுள்ளவன். வினோத் விரும்பிய அந்த புகைப்படக் கலைஞர் பெண்ணுடனேயே அவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன். இப்படி என் எல்லா பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் பெற்றோரை அவர்களுக்கு உங்கள் தேவை இருக்கும் சூழ்நிலையில் ஒருபோதும் கைவிடாதீர்கள். ஏனென்றால் பெற்றோரின் இதயம் எப்படிப்பட்டதென்றால், பிள்ளைகள் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அவர்களை மன்னித்து விடுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் முழுமையாக உடைந்து போயிருப்பார்கள். நான் என் மனைவியின் மகிழ்ச்சிக்காக பிள்ளைகளை மன்னித்திருந்தாலும் அந்த பிள்ளைகளிடமிருந்து இப்போது எந்த எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்வதில்லை. எனக்கு நம்பிக்கை இருப்பது என் திறமையின் மீதும் என் மகன் வினோத் மீதும் மட்டுமே. அவன்தான் என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு துணையாக இருந்தான். கதை முடிந்தது. நண்பர்களே, இந்த கதை எந்தவொரு ஜாதி, வர்க்கம் அல்லது சமூகத்தின் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் கொண்டதல்ல. கதையில் வரும் ஒழுக்கமற்ற நடத்தைகள் பாத்திரங்களின் வளர்ச்சிக்காகவும் கதையின் பாடத்தை வலுப்படுத்தவும் மட்டுமே சித்தரிக்கப்பட்டுள்ளன. இதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவோ அல்லது பின்பற்றத்தக்கதாகவோ கருதக்கூடாது. வாசகர்கள் இதை ஒரு கதையாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆம் நண்பர்களே, எங்களின் இன்றைய இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் செய்து சொல்லுங்கள். இதேபோன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுங்கள், அதோடு பகிருங்கள். ஆம் நண்பர்களே, நீங்கள் இந்த கதையை எந்த நகரத்திலிருந்து கேட்கிறீர்கள் என்பதையும் கமெண்ட் செய்து உங்கள் ஊரின் பெயரை மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.